கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய நாம் மைப்படும்படியாக அவரோடு கூட நாம் மைக்குள்ளத்தக்கதாக தேவன் நாளை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கின்றபடினாலே இந்த ஆராதனை துவக்கமாக நாம் யாவும் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராய் இருக்கின்ற எங்கள் கர்த்தாவே, மெய்யென்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யென்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மெய்யென்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் தேவனே, மெய்யென்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யென்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாம் மைப்படும்படியாக இந்த வேளையிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக பிரதர் ஜோதி அவர்கள் கொடுத்து நாங்கள் தப்புனை உகந்த பிள்ளையாக இருக்க ராஜா, எங்களுக்கு மாண்டரை மேட்டுமையான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும் தப்புனை வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறியிருக்கிறேன். அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி தப்புனை. உலகத்தோட்டத்துக்கு முன்னானவரே, உங்கள் சிந்தையிலே எங்கள் முன்குறித்தீரே உங்களுக்கு நன்றி தப்புனை. ஞானிகளுக்கு கல்வி வாங்களுக்கு மறைத்த ஆண்டவரே, பலகளாகி எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினீரே உங்களுக்கு நன்றி தப்புனை. யாருக்கும் கிடைக்கக்கூடாத சுலாக்கியத்தை ஆண்டவரே, 7 முத்திரை உடைத்த ஆண்டவரே, எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினதுக்காக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசிரியர் கர்த்தாவே, தூரத்திலிருந்து வரும் அருகிலிருந்து எல்லோரும் ஏற்ற வேலையில் வரவும் தாப்பனே ஆகியோர் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும் கிருமையாக ராஜா, செய்து கொடுக்கும் தாசனை ஆசிரியர் கர்த்தாவே, அந்த மகன் உன் வாய்க்கலாக இருக்கா உங்க நன்றி தாப்பனே. இந்த மகனை மறைத்து நீரே பேசும் ஆண்டவரே, நாங்கள் பாடப்பட பாடலை ஆசீர்வதியும் சங்கீதத்தை ஆசீர்வதியும் செய்தியை ஆசிரியர் கர்த்தாவே, தூக்கம் முதல் முடிவு புரிந்த ஆண்டவரே, ஒரு பிரச்சனைகள் மத்தியில் தங்க வேண்டுமாக கெஞ்சி கொண்டாடே சாப்பனே. யாவற்றையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் பாடலாக நாம் பாட்டத்தில் 120 நாம் பாடப்போகிறோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்று தொடங்குகிற பாடல். God
வாழ்விலே இந்நாள் வரை என்று நம்ம அப்படியாக பாடினோம். அப்படியெல்லாம் தேவன் செய்தி நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நித்தியத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொல்கின்றார். முத்திரைகளை திறந்த போது நித்தியமும் வந்துவிட்டது என்று சொல்கின்றார். ஆகையால் நாம் இந்நாள் வரை என்று குறிப்பிட்டு நாம் சொல்ல முடியாது. ஆனால் தேவனோடு கூட நாம் நித்தியமாக இருந்து தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம், தேவனை நாம் மயப்படுத்துவோம். அவருடைய நாம் மயப்படுத்தியாக பாடுகின்ற 22வது பாடலாக உன்னதரே உலகிற்கு வந்தவரே உன்பது நாமத்திலே வாழ்த்துகிறோம் என்று
மனுஷகுமாரனாய் தேவன் நாளில் வெளிப்பட்டு அவருடைய மாம்சத்தை புசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாம் பயன்படும்படியாக நாம் பாடலாக கடைசி பாடலாக 34 பாடல் நாம் பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ணினலுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தின் கலச்சல்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓய்விய பயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதில் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் உன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசரின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் யாவுக்கான Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name of God. இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகள் எல்லாரும் தேவ சமூகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் கேட்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு உதவி செய்வாராக. Praise the Lord. இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நாம் இந்த நாளிலே சொல்லுவோம். அதுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு சொல்ல வருவது, நம்முடைய பிரதர் ஜோதி சபையிலிருந்து ஜோதி டேனி அவருடைய தாயார் ஜெயாம்மா அவர்கள் உடல்நல குறைவினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவன் வலி, துன்பம், வருத்தங்கள், கவலைகள் இல்லாமல் அவர்களை தேவன் காத்து அவர்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல தேவன் சுகம் தந்து அவர் பாவங்கள் எல்லாம் மன்னித்து தேவனுடைய ராஜ்யத்தின் கத்தர் அவர்களை வளர்த்து செல்ல உதவி செய்யும்படியாக அந்த குடும்பத்துக்கு தேவன் ஆசீர்வாதத்தை, ஆறுதலை, கிருபை, பாதுகாப்பை தந்து வழிநடத்த முடியும். ஜெயாம்மா அவர்களுக்காக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே வைத்து ஜெபியுங்கள். நாம் எல்லாரும் சமையாலும் அவர்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை இந்த இடத்துல காத்து நமக்கு எல்லாம் உதவி செய்து நம்மை வழிநடத்துவராக. இந்த காலை வேளையிலே நான் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்ல விரும்பினால் நான் எபிரேயர் எழுதின நிருபத்திலிருந்து வாசிக்கிறேன். The morning I want to read from the Epistle to Hebrews chapter 15. எபிரேயர் 15 அதிகாரம் verses from 23. எபிரேயர் 11 அதிகாரம் 23. பேசு கொஞ்சம் இந்த காலைகளிலே நான் எபிரேயர் எழுதின 11 அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை கவனியுங்கள். மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார்
அவனை அளவுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதல் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலில் தொடராதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போவதை போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். தலைகளை தாழ்த்திச்சோம். சவுண்ட கட்சி எங்கள் நல்ல பிதாவே, எங்களுடைய பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். Our heavenly Father, we praise you. Because your Bible says that, oh, give thanks unto the Lord, for He is good, for His mercy endureth forever. கர்த்தாவே, பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலையிலே அதனால தான் நாங்கள் எல்லாரும் பாடி துதித்தோம் ஆண்டவரே. Because you are good, hallelujah. என்றால் நீர் ஆண்டவரே நல்லவராய் இருக்கிறீர்களே. God is very very good. தேவன் மிக மிக நல்லவராய் இருக்கிறார். He did many privileges in our life. எங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைய அவர் ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார். We cannot count them one by one, Lord. அவைகளை நாங்கள் விரல் விட்டு அவைகளை ஒன்றோடு ஒன்று எண்ணாங்க ஒன்று என்று சேர்த்து எண்ண முடியாது. அவ்வளவு தூரம் நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் ஒரு உற்சாகமூட்டும் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஒரு பாடலை நாங்கள் பாடினோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் பாடினோம். Lord, we sang the song, fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. Hallelujah. ஓ, நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். Hallelujah. எங்கள் வாழ்க்கையிலே நீர் மகத்தான ஒரு காரியத்தை நீர் செய்ய போகிறீர். That is the rapture. Hallelujah. Glory. அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கிறது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த rapture of the saintsக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த saints, அந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே இங்கே குடியிருக்கிறார்கள் ஆண்டவரே. இங்கு மட்டுமல்ல ஆண்டவரே, உலகம் முழுவதும் குடியிருக்கிறார்கள். செய்திகளை பல இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். இந்த காலவெளியிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கூட்டி வந்திருக்கிறோம். நோய் தொற்று, நோய் பரவல், பல விதமான தடைகள் இவைகள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் மீறி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் மக்கள் சொல்வதெல்லாம், அரசாங்கம் உலகம் சொல்லும் காரியங்கள்லாம் மிக உண்மையானது, அது சரியானது தான். ஆனால் அதே நேரத்திலே அதற்காக நாங்கள் பயந்து கொண்டே இருக்கவும் முடியாது. அதற்காக நாங்கள் சட்டத்திட்டங்களை மீறவும் முடியாது. ஆகவே அதற்கு உட்பட்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை எங்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். மருந்து மாத்திரைகள், மாஸ்க், முகமுடி, இந்த இடைவெளிகள் இதெல்லாம் அது சரிதான். இவையெல்லாம் இருந்து கூட அநேகருக்கு அது நோய்கள் வருகிறது. அப்படி பார்க்கும்போது வேத வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிறவர்கள் பாடு விருதா என்று சொல்லியிருக்கிறோம். வாட்ச்மேன் will watch in vain என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். நீர் எங்களுக்கு உதவியாகிறார். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் எந்த பரவலும் தொற்றுகள் இல்லாமல் தேவன் அவருடைய அடையாளத்தை அவர்களுக்கு தரித்து நீர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்க இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து எங்களுக்கு செய்தித்தாரும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பேசலாம். நீங்கள் உட்காரலாம். எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கங்க. மாஸ்க் இல்லாதவங்க மாஸ்க் போட்டுக்கங்க. மாஸ்க் இல்லைன்னா வாங்கிக்கங்க. யாராவது இருக்கா?
அதே போல் கை கொடுக்குவதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மீட்டிங் கூட்டம் முடிந்த பிறகு கை கொடுக்குறோம்ல, ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், அதையும் கூட அதை கை கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை தவிர்த்து கொள்வது நல்லது என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். பேசலாம். ஸ்தோத்திரம். இதன் அருமையில் இந்த காலை வேளையிலே வாசித்த இந்த வேத வசனங்கள் நான் இப்பொழுது பேசக்கூடிய செய்தி தலைப்பு விசுவாசம் மேலே நோக்குகிறது. The faith looks up the top. விசுவாசம் மேலே பார்க்கிறது, not the bottom. அது கீழே பார்க்காது. விசுவாசம் எங்க பார்க்காது? அது கீழே பார்க்காது. மேலே ஏறி கீழே பார்க்காத மேலேயே பார்த்து போன்றாங்க சில இடத்துல. கீழே பார்க்க கூடாது, பயமா இருக்கும். அதனால மேலேயே பார்க்கணும். And the faith looks the future. விசுவாசம் எதிர்காலத்தை பார்க்கிறது, அது நிகழ்காலத்தை பார்க்காது. விசுவாசம் நிகழ்காலத்தை பார்க்காது, அது எதிர்காலத்தை பார்க்கிறது. நாம் வாசித்த இந்த வேத வசனங்களிலே விசுவாசத்தினாலே மோசே இப்படி செய்தான் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறது. By faith Moses did the things. அதனால தான் இங்கே ஃபெய்த்தை பற்றி பேசுகிறோம், விசுவாசத்தை பற்றி பேசி அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த மோசையை நான் எடுத்துக்கிறேன் இந்த காலை வேளையிலே. ஆகவே அப்படியா இருக்குது. 24 பாருங்கள். இப்படியாக விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே மோசே என்று சொல்லப்படுகிறது. By faith Moses. Moses got the faith. Amen. Praise the Lord. மோசேக்கு விசுவாசம் இருந்தது. Faith in the Moses. மோசேக்குள் விசுவாசம் இருந்தது. So we should have faith in us. அதுபோல நாம் நமக்குள்ளும் விசுவாசம் இருக்க வேண்டும். What is the faith? விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் சொல்லிட்டே இருக்குமே. விசுவாசம் என்றால் என்ன? What is the faith? விசுவாசம் என்பது என்ன? அந்த ஹீப்ரூ சாப்டர் 11 வெர்ஸ் 1, எபிரேயர் அதிகாரம் 11 வசனம் 1, அதுதான் ஆன்சர். விசுவாசம்னா என்ன அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தான் பதில். விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. அது ஒரு பொருள். விசுவாசம் என்பது ஒரு நம்பிக்கை அல்ல, ஒரு கற்பனை அல்ல. It is a substance. It is the things. ஒரு பொருள், கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள் விசுவாசம். ஆனா அது கண்ணுக்கு அது தெரியுமா என்றால் தெரியாது. கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம அதை நம்ப மாட்டோம். ஆனா அது பொருள் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது பொருள். This is the answer for the question that what is the faith? விசுவாசம் என்ற கேள்விக்கு இதுதான் பதில். ஃபெய்த் பற்றி தீர்க்கதரிசி செய்திகளிலே நிறைய இடங்களிலே சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தை பற்றி ப்ராஃபட்ஸ் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதையும் கூட நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசி சில செய்திகளில் சில விஷயங்கள் சொல்றாரு. அதை நான் இங்கே படிக்க சொல்லலை, ஆனால் இப்போ காட்டுறதுல படிக்கிறேன் நான். Faith has on its chest. விசுவாசத்துக்கு நெஞ்சில் முடி இருக்கிறது. ஆமென். முடி நிறைய இருக்கும், கொஞ்சம் முடி இல்லை விசுவாசத்துக்கு நெஞ்சில் என்ன இருக்குது? நிறைய முடி இருக்குது. நிறைய முடி இருந்தான்னா நிறைய முடி இல்லைன்னா அப்படிங்க. நிறைய முடி நெஞ்சில் இருந்தால் என்ன அர்த்தம்? தைரியம், ஆண்னு அர்த்தம். ஆண்களுக்கு தான் நெஞ்சில் என்ன இருக்கும்? முடி இருக்கும். ஸோ ஃபெய்த் இஸ் த மேல். விசுவாசம் என்பது ஆணா இருக்கிறது. இட் இஸ் த பாஸ். ஃபெய்த் இஸ் த பாஸ். விசுவாசம் ஒரு தலைவரா இருக்குது, எஜமானா இருக்குது. நம்மளாம் இப்போ விசுவாசத்துக்கு என்ன? நம்மளாம் we are the servants for the faith. நம்மள விசுவாசத்துக்கு வேலைக்காரலா இருக்கிறோம். The faith has great big muscles. விசுவாசத்துக்கு நல்ல பெரிய தசைகள் இருக்கிறது. மசில்ஸ் இருக்கு, தசை, சதை இருக்கு. விசுவாசம் உள்ளி குச்சா எலும்பு தோலுமா இருக்காது. விசுவாசம் எப்படி இருக்கும்? விசுவாசம் உள்ளி குச்சா எலும்பா இருக்குமான்னு நினைச்சுக்காதீங்க. விசுவாசம் எப்படி இருக்கும்? அது நல்லா சதையோட இருக்கும். நல்லா அப்படியே கையை அப்படி காட்டுச்சுன்னா அதில் என்ன இருக்கும்? அதுக்கு தசை இருக்கும், சதை இருக்கும். ஸோ ஃபெய்த் ஹேஸ் த மசில்ஸ். ஃபெய்த் ஆல்வேஸ் திங்ஸ் பாசிட்டிவ். விசுவாசம் எப்பயுமே நேர்மறையானதையே நினைக்கும். இட் வில் நாட் திங்க் நெகட்டிவ். அது எதிர்மறையாகவே நினைக்காது.
விசுவாசம் எப்பயுமே நேர்மறை தான். சில பேர் நேர்மறையாகவே பேசுவாங்க, சில பேர் எதிர்மறையாகவே பேசுவாங்க. இப்போ செய்யக்கூடாது, ஐயோ செய்யாத 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 அப்படின்வாங்க. இதை பண்ணட்டுமா, ஐயோ பண்ணாத 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 அப்படின்வாங்க. அதை போகுது, அதை சாப்பிடட்டுமா, சாப்பிடாது சாப்பிடாது. அது அவங்களுக்கு ஒரு பய உணர்வு. அது என்னன்னா அவங்களுக்கு எதில் ஒரு பய உணர்வு. இப்படி அநேக காரியங்கள் ஒரு பயம் ஏற்படும் சில பேருக்கு. அதுபோல சில பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, எதையுமே எதிர்மறையாக செய்வார்கள். ஆனா விசுவாசம் எப்பயுமே எப்படிதான் செய்யுது? இட் ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்லி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. ஆனா நம்மளும் எப்பயும் எப்படி இருக்கணும்? நம்மளும் பாசிட்டிவாவே நினைக்கணும். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாவே நினைப்பது தான் நல்லது. அப்பதான் நம்ம முன்னேற்றத்துக்கு அது என்ன இருக்க தடையா இருக்காது. நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம முன்னேற முடியாது. நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை செய்யும், பிறருடைய முன்னேற்றத்துக்கு தடை செய்யும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீ செஞ்சிடா தப்பா போயிடும். நான் சொல்ல செஞ்சுதான் ஒன்று பார்க்கட்டுமே, தப்பா தான் போட்டுமே, போட்டு அதனால என்ன? அப்படி தப்பா போனா இப்ப நாளைக்கு அவன் இனிமேல் என்ன செஞ்சிருவான்? தப்பாவே அவன் செய்ய மாட்டான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். இனிமேல் நம்ம நீ தப்பா செய்யாதுன்னு சொல்லவே வேணாம், ஏன்னா லெசன் கிடைச்சிச்சு அவனுக்கு. அதனால நம்ம செய்ய விடணும். சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். சில காரியங்களை லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் கிடைக்கிறதுனால. Faith always thinks the positively. So likewise we also think positively. நம்மளும் எப்பவுமே எதிர்மறையா நினைக்காம நம்ம நேர்மறையாவே நினைக்கணும். Just like faith thinks. விசுவாசம் நினைக்கிறது மாதிரி நம்மளும் செய்யணும். When the things comes, the faith will say, shut up your mouth. ஒரு விஷயம் வரும்போது, காரியம் வரும்போது faith விசுவாசம் சொல்லுமா, வாயை மூடு பேசாம இரு அப்படின்னு சொல்லுமா? எது சொல்லும்? விசுவாசம். faith will say shut up அப்படின்னு. விசுவாசம் வாயை மூடு அப்படின்னு சொல்லுமா? ஏன் இப்படி சொல்லும்? யார்கிட்ட சொல்லும் faith விசுவாசம் அப்படின்னா? faith கூட யார் இருக்கிறா? விசுவாசத்து கூட இருக்கிறா? யார் இருக்கிறா? Hebrews chapter 1:1 பாருங்க. Now faith is the substance of things hoped for and the evidence of things not seen. faith கூட என்ன? அது hope வருது, hope இருக்கு. hope is always with faith and it always discourages the faith. விசுவாசத்து கூட நம்பிக்கை இருக்கும். சிஸ்டர் நம்பிக்கை கூட இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஹஸ்பண்ட் பேர் என்னது? ஃபெய்த். அப்பா கணவர் பேரு விசுவாசம், பிரதர் விசுவாசம், அவர் பேர் பிரதர் விசுவாசம். சிஸ்டர் விசுவாசம் கிடையாது. சிஸ்டருக்கு பேர் என்ன பேரு? சிஸ்டர் நம்பிக்கை, ஹோப். சிஸ்டர் ஹோப். நம்பிக்கை மேரி பேர் வச்சிருக்காங்க, நம்பிக்கை மேரின்னு வச்சிருக்காங்க. சிஸ்டர் ஹோப் இருக்காங்க. பிராடமுக்கு ஒரு மிஸ்ஸஸ் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் என்னது? ஹோப். பிராடம்ஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நேம் வாஸ் ஹோப். செகண்ட் ஒய்ஃப் நேம் இஸ் மேடா. அவங்க இறந்த பிறகு ரீமேரிட். அவங்க இறந்த பிறகு, ஏன்னா அவங்க இருக்கும்போதே வச்சுக்கிட்டாருன்னு ரொம்ப பேர் நினச்சிக்குவாங்க. ப்ராப்பர்ட்டி ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. அதுமாதிரி நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்னு. அல்ல, அவர் ஒய்ஃப் இறந்த பிறகு செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. இட் இஸ் லீகல். அது பைபிள் அலோஸ் தட். அது வேத புத்தகம் அதை அலோவ் பண்ணுது. விடோஸ் மேரேஜ் பைபிள் ஆத்தரைசஸ். அதனால அந்த லீகலாக தான் அவர் செஞ்சார், இல்லீகலாக அவர் செய்யலை. அதில் கணவன் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. அதுபோல் ஒருத்தருக்கு மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு மனைவி வச்சுக்கிறது, இட் இஸ் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட், இட் இஸ் ராங். Christians should not do that. Especially end-time message believers should not do that because they know the word of God. கடைசி காலத்து கிறிஸ்தவங்களே இதை செய்யக்கூடாது. இந்த செய்தியை விசுவாசிக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இதன் மூலம் we may lose the heaven. இதனால பரலோகத்தை கூட இழக்கலாம். Be careful. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆபத்து வரும்போது, எதிரி வரும்போது அவனை எதிர்கொள்ளலாம். சண்டை பிரச்சனை வருது, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை வருது, பக்கத்து வீட்டுக்கு அடிக்க வரான். என்னட்ட சொல்றேன், டேய் வாழ வெளியே, போயின்னு அடிக்க வரான், கத்துறான்னு வைங்க பக்கத்து வீட்டுக்காரன். சிஸ்டர் ஹோப் இருந்துடும், ஐயோ போகாதீங்க அடிப்பான், அடிச்சுவான், ஐயோ போகாதீங்க, சண்டைக்கு போகாதீங்கன்னு சிஸ்டர் ஹோப், சிஸ்டர் நம்பிக்கை தடுத்துட்டு இருக்காங்க. யாரை தடுக்கிறாங்க? பிரதர் விசுவாசத்தை, ஃபெய்த்தை தடுக்கிறாங்க. ஆம்பளை இருந்தா வெளியே வாடா அப்படின்றான். அப்ப விசுவாசம் என்ன போறேன் போய் ஆம்பளை இருந்தா வெளியே வாடுறான். அப்ப நம்ம வீட்டுல எப்படி, ஐயோ நீங்க போகாதீங்கன்னு கதவு சாத்துறாங்க. யார் கதவு சாத்துறாங்க? சிஸ்டர் ஹோப் கதவு சாத்துறாங்க.
நம்பிக்கை மீறி கதவு சாத்துறாங்க. அப்பதான் ஃபெய்த்துக்கு கோபம் வருது. அப்ப விசுவாசத்துக்கு என்ன வருது? கோபம் வருது. ஏன்னா அவர் யாரு? ஃபெய்த் இஸ் தி மேல், ஃபெய்த் இஸ் தி மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெய்த் இஸ் கிரைஸ்ட். ஹalleluya, praise God. Who is faith? Jesus is the author and the finisher of the faith. Hallelujah. So Jesus Christ is the faith. Hallelujah. விசுவாசம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். Faith has on his chest. விசுவாசத்தை நெஞ்சில முடியுது. உடனே போதீங்க ஐயோ போதீங்க கை பிடிச்சி இழுக்கிறாங்க, கதவு சாத்துறாங்க. எனக்கு நெஞ்சில முடியுதுமா, நான் ஆம்பளை என்னன்னு போய் அவனை பாக்குறேன் அப்படின்றாங்க, தடுக்கிறாங்க. அப்பதான் விசுவாசம் என்ன சொல்றாரு? ஃபெய்த் நம்பிக்கையை பார்த்து வாய மூடு, நீ பேசாம இருக்கிறியா இல்லையா, வாய மூடு அப்படின்றாரு. எதிரி என்ன செய்ய விரும்புறாரு? அவர் போய் சந்திக்க விரும்புறாரு. ஏன்னா ஃபெய்த் விசுவாசம் யார்? ஒரு ஆண். அதனால நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல சண்டை கண்டா உடனே போய் சண்டை கட்ட போட்டுறாதீங்க யாரும். இது உலகத்துக்கு உலக விஷயத்துக்கு நான் சொல்ல, இது எதுக்கு உதாரணமா சொல்றேன்? ஸ்பிரிச்சுவல் மேட்டர். அதனால அடிப்படியாகி கை கால போய் பெரிய பிடிச்சோம். அதுக்கு பேசாம ஜெபம் பண்ணோம்னா தேவனவன வாயை அடங்க, ஆண்டவரே அவன் வாயை கட்டுங்க. தானியேலுக்கு முன்பாக சிங்கத்தின் வாயை கட்டினவர், அவன் வாயை கட்டுங்க, அவன் நீங்க பார்த்துக்க ஆண்டவர் அப்படின்னா தேவன் அவனை பார்த்துக்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா நம்ம யாரை எதிர்கொள்ளணும்? நம்ம சாட்டன். we should resist the Satan in spiritually. Hallelujah. If we have faith, நம்ம விசுவாசம் இருந்துச்சுன்னா, நம்பிக்கை இருந்துச்சுன்னா கதவு சாத்திக்கிட்டு உள்ள உட்கார்ந்திக்கணும். ரைட். ஸோ எப்படி ஃபெய்த் செட்டப்னு சொல்லுது பார்த்தீங்களா? யாரை பார்த்து சொல்லுது? சிஸ்டர் ஹோப், நம்பிக்கை சிஸ்டரை பார்த்து பயமுறையா இல்லை, நீ பேசாம நான் பார்க்குறேன், சாத்தனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விசுவாசம் சொல்லுது. ஃபெய்த் இஸ். ஸோ ஃபெய்த் இஸ் கிரைஸ்ட், ஃபெய்த் இஸ் மேல். ஃபெய்த்து கூட 2 தங்கச்சிங்க இருக்காங்க, ஃபெய்த்துக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃபெய்த் ஹேஸ் 2 சிஸ்டர்ஸ். அந்த 2 சிஸ்டர்ஸ் பேர் என்னன்னா the grace and mercy, the love and mercy. Love is grace, so grace and mercy is the twin sisters. Prophet சொல்றாரு. Prophet says the love, that is grace, the grace and mercy is the twin sisters. கிருபையும் இரக்கமும் இரட்டை சகோதரிகள். சகோதரர்கள் இல்ல, சகோதரிகள். ஃபீமேல் மாஸ்குலின், ஃபீமேல் இஸ் ஜெண்டர், பெண்கள் உங்க 2 பேரும். அப்ப விசுவாசம் யாரு? விசுவாசம் ஆம்பளை. கிருபையும் இரக்கமும் யாரு? பொம்பளை. கிரேஸ் அண்ட் மெர்சி. கிரேசி மெர்சி யாரு? 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. பேர் வைக்கிறாங்களே சிஸ்டர் கிரேசி, சிஸ்டர் மெர்சி பேர் வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஃபீமேலிஸ் இல்லையே, பெண்கள். இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஆமா, இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு தர்றது, சேஃப்டி தர்றது யாரு? ஃபெய்த் தான். அவங்க அண்ணன், அவர் தான் அண்ணன். எதுவும் அவங்க தான் கூட போகணும். அண்ணே நான் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு நான் போகும்போது, நாங்கள் 2 பேரும் காலேஜுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தன் வந்து மிரட்டுறானே, ஒருத்தன் எங்களை வந்து இது பண்ணுறானே, கேலி பண்ணுறான், ஈவ் டீசிங் பண்ணுறான், எங்களுக்கு கேலி பண்ணுறான், எங்களை பரியாசம் பண்ணுறான் அப்படின்னு 2 பேரும் வந்து சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? அவங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லுவாங்க. விசுவாசம். அவங்க அண்ணன் விசுவாசம் சொல்லுவாங்க. அப்படியே செய்யறான், நாளைக்கு நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வருவாரு. யார் வருவாரு? துணைக்கு. நாளைக்கு வந்து அவனை என்னன்னு பேசிக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாள் போவார். மிஸ்டர் ஃபெய்த் கூட போனோடனே அவரை விசுவாசத்தை பார்த்தோன்னே என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போயிடும். கூட ஒரு ஆம்பளை வராரு, பார்த்தோன்னே அதில் விட்டுட்டு ஓடும். ஸோ ஃபெய்த் இஸ் ஸ்ட்ராங். விசுவாசம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இட்ஸ் நோ நீட்ஸ் டு பூஸ்ட் இட் செல்ஃப். அதை யாரும் ஊக்குவிக்க வேண்டிய, ஊக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. ஏன்னா அதுக்கே ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுக்கே பலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Faith does not cease. Faith does not look at the present times. விசுவாசம் நிகழ்காலத்தை பார்க்காது. It looks the future time. It looks the future. விசுவாசம், the faith does not looks the past and the present. It looks the future. Hallelujah, praise God. The faith looks up, not down. விசுவாசம் மேலே பார்க்கிறது, கீழே இல்ல. ப்ராஃபட் ஒரு அருமையான பாடல் போடுவார் தீர்க்க செய்தியில. My faith looks up to thee என்ற ஒரு பாடல் அடிக்கடி போடுவார். அந்த பாடல் செய்தியில் நீங்க கேட்டிருக்கீங்க, செய்தி பிடிச்சாங்க. என் விசுவாசம் உண்மை மேலே நோக்குகிறது அப்படின்னு ஒரு பாடல் பாடுவார். மீட்டிங்லாம் அந்த ஆராதனை முடிகிற மெசேஜ் முடிஞ்சு ஜெபம் பண்ணும்போது பாடுவார். My faith looks up to thee, என் விசுவாசம் உண்மை மேலே நோக்குகிறது அப்படின்னு பாடல். அதனால விசுவாசம் எப்பவுமே கீழே, சில பேர் கீழே பார்த்துக்கிட்டே போவாங்க ரோட்ல, சில பேர் மேலே பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆனா நம்ம ரோட்ல நடந்து போகும்போது மேலே பார்த்துக்கிட்டே போனோம்னா தடிக்கி விட்டு விழுந்துருவோம். ஆனா நம்ம ஆவிக்குரிய பாதையில கீழே பார்க்க கூடாது. எப்ப எங்க பார்க்கணும்? எல்லாமே
மேலே பார்த்துக்கிட்டே போகணும். நம்ம ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம மேலே பார்த்துக்கிட்டே போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழே பார்க்கக்கூடாது பிரியமானவங்களே. ஏன்னா விசுவாசம் மேலே தான் பார்க்கணும். அதே போல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நாம் கீழே பார்க்கக்கூடாது. In our spiritual life, we should not see the down, bottom. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கோம். நம்ம இங்கே லவோதிக்கியால இருக்கிறோம். இந்த லவோதிசியால இருந்து இப்போ லவோதிசியா தலைகளும் சேர்ற இடத்துல இப்போ நம்ம faith looks up அப்படின்னு சொல்றாரு ப்ராஃபட் சொல்றாரு. faith கீழே பார்க்காதான் எங்க பார்க்கும்? மேலே பார்க்கும். அப்போனா இங்க இருக்கிற நம்ம கீழே பார்க்க கூடாது. எங்க பார்க்கணும்? மேலே பார்க்கணும். We should not see the Laodicea because Laodicea is the bottom. Hallelujah. லவோதிக்கியா சபை கீழே இருக்கு. ஆனா நமக்கு மேல என்ன இருக்குது? The headstone is up to us. Hallelujah. Praise God. நமக்கு the headstone is above to us. The cloud is above to us. So we should see the cloud. Hallelujah. We should see the headstone. Hallelujah. We should see the top. Hallelujah. நம்ம மேல பார்க்கணும். நம்ம டாப்ல பார்க்கணும். டாப்ல பார்த்தா நமக்கு மேல என்ன இருக்குது? There is headstone. நமக்கு மேல தலைக்கல் இருக்குது. அப்ப மேல பார்த்தா தலைக்கல்ல தான் பார்க்கணும். நம்ம கீழே பார்த்துட கூடாது. ரொம்ப பேர் கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்றாங்க லவோதிசியா லவோதிக்கியா லவோதிக்கியா லவோதிக்கியால இருக்கோம் லவோதிக்கியால இருக்கோம். ஒரு விதத்துல அது உண்மைதான் பிசிக்கலி, பட் ஸ்பிரிச்சுவலி we are in the headstone. Hallelujah. Glory. Hallelujah. Bride is spiritually in the headstone. Glory. Praise God. Hallelujah. Faith looks tomorrow, not yesterday and today. Amen. Praise God. விசுவாசம் எதிர்காலத்தை தான் நோக்கும், நாளையை தான் பார்க்கும், இன்றையையும் நேற்றையும் அது பார்க்காது. ஏனென்றால் because Jesus is the same yesterday, today and forever. Hallelujah. Hebrews 13:8. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் விசுவாசம் எதிர்காலத்தை தான் பார்க்கும், நாளை தினத்தை தான் பார்க்கும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்துக்கு உதாரணமாக இந்த மோசேயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். Let us take Moses as the example for this message. இந்த செய்திக்கு நம்ம மோசேயை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். வசனம் 23 பாருங்க. Hebrews chapter 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அளவுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். By faith Moses, when he was born, was hid 3 months of his parents because they saw he was a proper child and they were not afraid of king's commandment. ராஜாவுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் பயப்படவில்லை. They were not afraid of the king's commandment. ஏன்னா they had the vision. Hallelujah. அவங்களுக்கு என்ன இருந்தது? ஒரு விஷன் இருந்துச்சு, தரிசனம் இருந்துச்சு. They had the prophecy about the birth of Moses, that he will be a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொல்லி, he will be a deliverer. அவன் ஒரு ரட்சகனாக இருப்பான் என்று தீர்க்க தரிசனம் விஷன் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க அந்த விஷன் இருந்ததுனால அவங்க என்ன செய்யல? பயப்படல. விசுவாசத்தினால அவனை காப்பாத்திச்சான். Verse 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பாத்தீங்களா? அடுத்த விஷயம். By faith Moses, விசுவாசத்தினாலே மோசே, he was come to years. அவன் வளர்ந்த பிறகு, வளர்ந்து வந்த குழந்தையா இருந்தபோது வளர்ந்து வந்துட்டான். refused to be called the son of Pharaoh's daughter. பார்வோனுடைய குமாரத்தின் மகன். ஆமா, son of the Pharaoh's daughter. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுத்தான். He refused to call the Pharaoh's daughter's son. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுத்தான். மோசேக்கு அடுத்து பார்வோன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. In Egypt, Moses was the prince in the palace. மோசே எகிப்திலே மோசே எகிப்தில் இருந்தபோது அவன் இளவரசனாக இருந்தான். மோசேக்கு பார்வோனாக வாய்ப்புகள் அதிகம். There was lot of chances to Moses to be the next Pharaoh, அடுத்த Pharaoh. அந்த மோசே காலத்தில் இருந்த பார்வோனுடைய பேர் செத்தி.
இவர் தான் பார்வோன், செத்தி, ஃபாரோ செத்தி என்று பெயர். இந்த செத்திக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபாரோன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்க 2 பேரு காம்படிஷன்ல இருக்காங்க. இவர் பேர் என்னது? மோசஸ். இவர் பேர் என்னது? ராம்சேஸ். மோசஸ் அண்ட் ராம்சேஸ் 2 பேர் இருக்காங்க. பிரசன்ட் ஃபாரோ பேரு செத்தி, பெரியவர். இவர்தான் பெரியவர், செத்தி இருக்காரு. இப்ப இந்த செத்தி இறந்துட்டாருன்னா அடுத்த பார்வோன் ஆகுது 2 பேருக்கு சான்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப சான்ஸ் யாருக்கு இருக்கு? மோசஸ் ஹஸ் லாட் ஆஃப் சான்சஸ். மோசஸ்க்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ராம்சேஸோட மோசஸ்க்கு தான் வாய்ப்பு அதிகம். அதை பலப்படுத்தி கொண்டு அவன் இஸ்ரவேலரை ரட்சித்திருக்கலாம். He would have fortified them and he would have delivered the children of Israel. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் இஸ்ரவேலை அவன் ரட்சித்திருக்கலாம். ஆனால் God did not allow him to do that. Hallelujah, praise God. ஆனால் தேவன் அப்படி செய்ய அவனை விடவில்லை. ஒருவேளை சில பேர் கூட சொல்லியிருக்கலாம், பேசாம இதுக்கு இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏன் நம்ம பார்வோனுங்கிறவனு எடுத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது அரண்மனைக்குள்ளே இருந்துக்கிட்டு பார்வோன் ஆகிக்கிட்டு அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை அதை வச்சுக்கிட்டு அந்த பவரை வச்சுக்கிட்டு அந்த செல்வாக்கை வச்சுக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கலாம் அப்படின்னு யாராவது கூட ஐடியா கொடுத்துருக்கலாம். அப்படி ஒரு ஐடியா கூட மோசஸ்க்கு வந்திருக்கலாம். பட் இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பட் த வில் ஆஃப் காட் இஸ் இன் டிஃபரண்ட் வே. தேவனுடைய சித்தம் வேறு போல இருந்தது. சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்திட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் வேறு விதமாக, பிகாஸ் காட் சேஸ் யுவர் தாட்ஸ் இஸ் நாட் மை தாட்ஸ். உங்களுடைய உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். பேசாம மோசே அரண்மனையிலிருந்து பார்வோன் ஆகி இந்த பெரியவர் இறந்த பிறகு அடுத்தது இவன் பார்வோன் ஆயிட்டு இப்ப இவன் சொல்றது தானே, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அடிமையெல்லாம் எல்லாமே இருக்கக்கூடாது, எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க, அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆகி எல்லாம் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கலாம். பட் இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தம் வேறு போல இருந்தது. பிரைஸ் காட். மோசே எகிப்தின் அரண்மனையில் இருந்தான். வசனம் 25 பாருங்க. Moses was in the palace of Egypt. Verse 25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாத்தீங்களா என்ன அருமையான ஒரு காரியம். வாட் a beautiful thing. ஹல்லேலூயா. By faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God, தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே பெரிதாக தெரிந்து கொண்டு, than to enjoy the pleasures of sin of the season. எகிப்தில் இருக்கிற சந்தோஷங்களை, the pleasures of Egypt, எகிப்தினுடைய சந்தோஷங்களை விட தேவனுடைய பிள்ளைகளுடைய துன்பங்களை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவன் எப்படி செய்ய முடிஞ்சது? பை ஃபெய்த். அவன் எதன் மூலமா செய்ய முடிஞ்சு? விசுவாசத்தினால். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவன் பாருங்கள் அந்த பிக்சர். இப்பொழுது மோசே பார்வோனானவர் இறந்து போய்விட்டால் அடுத்த பார்வோனாக வாய்ப்பு இவங்க 2 பேருக்கு இருக்கு. இந்த மொட்டத்தலை அந்த சொட்டத்தலை அவருக்கு இல்லை அந்த வாய்ப்பு. அதை விட அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கு? மோசஸ்க்கு இருக்கு. ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் திறமைசாலி, தேர்ச்சி பெற்றவன், பலசாலி, அறிவாளி, ஞானம் உள்ளவன், எல்லா திறமையும் மோசஸ்க்கு இருந்துச்சு. ஆகவே அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அடுத்த பார்வோனாக ஆகிவிட்டால் அவருடைய பார்வோனுடைய மகளை இளவரசியை திருமணம் செய்து கொள்ளலாம். யார் அடுத்த நெக்ஸ்ட் ஃபேரோவா யார் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன யார் கிடைக்கும்? இந்த பிரின்சஸ் கிடைக்கும், இளவரசி கிடைப்பா. இவ்வளோ சான்ஸ் இருக்குது, இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ வாய்ப்புகள் என்ன செய்யறான் மோசஸ் loses all his chances for the reproach on the word of God. Hallelujah.
தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஒரு நிந்தைக்காக இவைகளை தள்ளிட்டான். நெக்ஸ்ட், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து மோசஸ் refused to call that he was the son of the daughter of Pharaoh. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து விட்டு எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் வெறுத்தான். பாருங்க, எகிப்துல மோசஸுக்கு என்னென்ன சுகம் இருந்துச்சு, தீர்க்கதரிசி செய்தியில சொல்றாரு. பார்வோனுடைய அடுத்த பார்வோனா வர வாய்ப்பு இருந்துச்சு, அதை இழந்துட்டான், விட்டுட்டான். பார்வோன் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதை விட்டுட்டான், அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அரண்மனையில சுகபோகமான வாழ்க்கை, எந்த நேரமும் அப்படி சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு. அரண்மனையிலே பணிவிடை செய்வதற்கு ஆண்கள் பெண்கள் எந்த நேரமும் பெண்கள் விசிறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரமும் அவருக்கு விசிறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் பெண்கள் மது ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப வேணாலும் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு மது ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவரை மகிழ்விக்கிறது பெண்கள்லாம் நடனம் ஆடுவாங்க. அவருக்கு முன்னாடி மது ஊத்தி கொடுப்பாங்க. இங்கிட்டு 2-3 பெண்கள் கை காலெல்லாம் அமுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு பணிவிடை செய்வாங்க. அந்த பக்கம் மெதுவா இசைச்சிக்கிட்டு இருப்பாங்க, மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே காலில் கேட்டுக்கிட்டே தூங்குவார், அப்படியே மியூசிக் கேட்டுக்கிட்டே தூங்கணும். அவருக்கு மசாஜ் பண்ணுவாங்க, அவருக்கு உடல் அமைக்கி விடுவாங்க, அவருக்கு மது ஊத்தி கொடுப்பாங்க, அவருக்கு டான்ஸ் ஆடி மகிழ்விப்பாங்க, அவருக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையான உணவுகள் தருவாங்க. வழியாந்து நிற்பாங்க ஆளுங்க. இவ்வளவு சுகங்களை எல்லாம் மோசே என்ன செஞ்சிட்டாரு? விட்டு விட்டார். For Christ's sake, for God's name's sake, he refused in Egypt. Hallelujah. எகிப்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் அவன் கிறிஸ்து தேவனுடைய நாமத்துக்காக அவன் இழந்தான். Hallelujah. தேவனுடைய நாமத்துக்காக அவன் இழந்தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். He refused to call the son of the daughter of Pharaoh. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். 10 commandments அப்படின்ற ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படத்துல மோசே செயின் போட்டு விளையாட செஞ்சிருப்பாங்க, கட்டி கொண்டாடுறாங்க. பாருங்க, பார்வோனா இருக்க வேண்டியவர் இப்ப எப்படி வந்து நிக்கிறாரு? சங்கிலி எல்லாம் போட்டு கையை கட்டி கொண்டாந்து நிறுத்திட்டான். சங்கிலி எல்லாம் போட்டு நிறுத்திட்டான். பார்வோனா இருக்க வேண்டியவர் எது தப்பு தண்டா பண்ணிட்டாரா? எதுவும் இல்ல. எதுவும் அவருக்கு நாலேஜ் இல்லையா? தகுதி இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. சரிங்க, அவனுக்கு தகுதி இல்லை, அதனால கிடைக்கலங்க, விடுங்க, போயிட்டு போறான், விடுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. அவனுக்கு தான் அடுத்த பார்வன் ஆகக்கூடிய தகுதி எல்லாம் இருந்துச்சு. எதற்காக அவன் இருந்தான்? தேவனுக்காக அவன் இருந்தான். இந்த சீன் நல்லா இருக்கும். 10 commandments அப்படின்ற படத்துல இந்த சீன் நல்லா இருக்கும். மோசே மேல எல்லாரும் வந்து குற்றம் சுமத்துவாங்க. எல்லாரும் மோசஸ் ரொம்ப குறிப்பா அந்த ராம்சேஸ் குற்றம் சுமத்துவாங்க. அப்ப ஃபாரோ கேட்பாரு. ஃபாரோ சொல்லுவார், அப்ப நீங்க யாரும் ஒன்றும் பேச வேண்டாம், நீங்க யாரும் பேச வேண்டாம், மோசே பேசிட்டோம் அப்படின்னு. அவன் பேசிட்டோம், அவன் என்ன சொல்றானோ அதை தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்றான். அவன் வாயிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க குற்றம் சுமத்துறது யார் சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், மோசஸ் வாயிலிருந்து சொல்லட்டும் அப்படின்றார் ஃபாரோ. அப்ப கூட ஒரு நிமிஷம் மறைச்சிருந்தான்னு வைங்க, என்ன இருக்கலாமே? ராஜா இருக்கலாம். மோசே சொல்லு, ஸ்பீக், whose son you are அப்படின்னு கேட்கிறார் ஃபாரோ. யாருடைய மகன் நீ என்று சொல்லி. அப்ப நான் உங்க சகோதரியுடைய மகன் தாங்க நான் அப்படின்னு தான் வைங்க. உங்க தங்கச்சி என்னை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறானுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா உடனே என்ன இருக்கும்? எல்லாத்தையும் கொண்டு இருப்பார் பாரு. உடனே சிம்மாசனம் உட்காச்சிருப்பார். அப்பதான் மோசே சொன்னான், நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட விரும்பவில்லை, நான் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். I was called to be the son of Abraham. ஆபிரகாமின் குமாரன் சொல்ல விரும்பினான். அவன் எல்லாரும் பார்வோனுடைய குமாரத்தி மகன் சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய பதவி. அதை அவன் வெறுக்கிறான், அதை விரும்பவே. இந்த பேரை கேட்குது விருப்பமே இல்லை. நீ போய் பார்வோன் குமாரத்தி மகன். நான் யாருடைய மகன்? நான் the son of Abraham. நான் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட விரும்புகிறேன். அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையை என்ன செஞ்சிச்சு? மாத்திச்சு. ஃபாரோ சொல்றார், மத்தவங்க யார் சொல்லியிருந்தாலும் நான் இதை நம்ப மாட்டேன், ஓ வாயிலிருந்தே நீ சொன்னதுனால நான் அதை என்ன செய்றேன்? நம்புறேன். நீ எல்லாவற்றையும் நீ இழந்தாய், இவனை நாடு கடத்துங்கள் என்று சொல்கிறார். அவ்வளவும் யாருக்காக?
By the faith Moses did. விசுவாசத்தினாலே மோசே செய்தார். இப்பொழுது இன்னொரு சீன் சொல்றார் செய்தியில. இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அரண்மனையிலே, அந்த ஈஜிப்டுடைய பேலஸ்ல, எகிப்தின் அரண்மனையிலே ஜன்னல் இருந்தது, விண்டோஸ் இருந்துச்சு. அந்த ஜன்னல் வழியா மோசஸும் பார்த்தானா, ராம்சேஸும் பார்த்தா. ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா அப்படி எட்டி பார்க்கறாங்க. ஜன்னல் மேல இருந்துட்டு இந்த பக்கம் ராம்சேஸ் பார்க்கறான், அந்த பக்கம் மோசஸ் பார்க்கறான். ரெண்டு பேரும் ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள். பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் சேறு மிதிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த மண்ணில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சேறு மிதிச்சு செங்கல் சுடுறதுக்கு தயாராகி போகும். நம்மளா சேரு வேர்த்து ஊத்துது, ட்ரெஸ் இல்லை, இடுப்புல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு சேறு மிதிச்சிட்டு இருக்காங்க. பார்வோனுடைய ஆளோட்டிகள் சாட்டையில் அடிக்கிறாங்க அவங்க. ரெண்டு பேரும் மோசையும் பார்க்கிறார், அப்பொழுது ராம்சேஸும் பார்க்கிறார். ரெண்டு பேருமே பார்க்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். But the different looks, but the same window. In one window but different looks. ஒரே ஜன்னல் வழியாக பார்த்தார்கள், ஆனால் வித்தியாசமான பார்வையிலே அவர்கள் பார்த்தார்கள். அப்பொழுது அங்கே ராம்சேஸ் சொல்றான், மோசஸ் பார், சேறு மிதிக்கிற பயலுங்க, சேறு மிதிச்சிட்டு கீழ்த்தரமான சேறு மிதிக்கிறவனுங்க, ஏற பயலுங்க, ஒண்ணுக்கு உதவாத பயலுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கீழ்த்தரமான சேறு மிதிக்கிறவர்கள் என்று சொல்லி அங்கே ராம்சேஸ் சொன்னார். இது ஒரு நாடக பாணியில சொல்றேன். நாடக பாணியில ப்ராஃபட் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மோசஸ் யாரை பார்த்து சேறு மிதிக்கிறவங்க சொல்ற? மோசஸ் சொன்ன யாரை பார்த்து சேறு மிதிக்கிறவங்க சொல்ல? அவர்களால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய மக்கள். ஹல்லேலூயா. அவர்களால் ஆபிரகாமின் குமாரர்கள். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சேறு மிதிக்கிறவன் அப்படின்னா மோசே, நீ பார்வோனுடைய குமாரத்தின் மகன். யாரை பார்த்து பார்வோன் குமாரத்தின் மகன்? ஆபிரகாமின் குமாரன் சொன்னார். ஆபிரகாமின் குமாரன். எகிப்தில் இருந்த பட்டம், பதவி, பணம் எல்லாவற்றையும் மோசே துறந்தான். He relinquished all the graduations and the posts and the பட்டங்கள் and the money and everything, precious, everything, எல்லாவற்றையும் அவன் கிறிஸ்துவுக்காக, for Christ's sake he refused all things. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு பாட்டு இருக்குல்ல, நிலம் பொன்னுள்ளோரை பார்க்கும்போது பரலோக பொக்கிஷம் நமக்கு உண்டு, எண்ணி பார் நீ பெற்ற ஆசிரியர். இல்லை, அருமையான பாடம். எப்படி அருமையான பாடம். நிலம் பொன் பொருள் இதெல்லாம் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, ஐயோ இந்த எதுவுமே இல்லையே அப்படின்னு கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ல, உனக்கு எங்க இருக்குது பொக்கிஷம்? You have treasures in heaven. Hallelujah. உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம். அதை நீ என்ன செய்ய? மேலே பாரு. Faith looks up. விசுவாசம் எப்பவும், faith always looks up. விசுவாசம் எப்பொழுதும் மேலேயே பார்க்கும். நம்ம மேலேயே பார்க்கும். இரண்டு மிருகங்கள் இருக்கிறது, பன்றி இருக்கிறது, நாய் இருக்கிறது, ஆடு இருக்கிறது. ஆடு மேலே பார்க்கும், பன்றியால் மேலே பார்க்க முடியாது. ஏன்னா அதோடைய போன் சிஸ்டம் அப்படி அமைப்பு இருக்கு. பன்றியுடைய எலும்பு அமைப்பு, நெக் போன் அப்படி அமைஞ்சிருக்கு. தலையை தூக்கி பண்ணியால் மேலே பார்க்க முடியாது பன்றியால். The swine, the pig cannot see the top because its bone system is like that. But the lamb, the sheep can see the top. ஒரு பாவி பரலோகத்தை பார்க்க மாட்டான். ஒரு பாவி தேவனுடைய இந்த நாளில் நடந்து கொண்டிருக்க தேவனுடைய காரியத்தை பார்க்க மாட்டான். அவன் கீழே தான் பார்ப்பான். அவன் கீழே என்ன இருக்குது? இந்த பூமியை தான் பார்ப்பான். இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்குது? நரகம் இருக்குது. அது அவனுக்கு தெரியல. கீழே பார்க்கறான். ஆனா நம்ம எங்க பார்க்கணும்? நம்ம we should look up. நம்ம மேல பார்க்கணும். நம்ம மேல பார்த்தா நமக்கு மேல என்ன இருக்குது? மேகம் தெரியுது. ஹalleluya, praise God, glory. இந்த கடைசி நாள் நமக்கு மேல என்ன வந்திருக்குது? the cloud came. வானத்துல மேகம் வந்திருக்கு. அதனால நம்ம எதை மேல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? நம்ம கண்களுக்கு மேகம் தெரியும். the cloud looks. hallelujah. Faith always looks the top. Prophet Branham ஒரு முறை தீர்க்கதரிசிட்ட ஒருத்தர் பேசுற ஒரு வயதான ஒரு பெரிய பணக்காரர். அப்படி சொல்லும்போது, இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம்லாம் சொத்து வாங்கி போறேன், இங்கிட்டு வாங்கி போட்டிருக்கேன், இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம் பூரா சொத்து இருக்குது, 4 பக்கமும் சொத்து இருக்குது அப்படின்னு வாங்கி போட்டேன். வாங்கி போடுறதுக்கு இடம் இல்லை நம்ம எல்லாமே. அப்போ தீர்க்கதரிசி அவரை பார்த்து கேட்குறாரு, சரி இதெல்லாம் ரைட்டு தாங்க, மேலே எத்தனை அடிங்க இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டான். வாங்கியே போடலை, இது வரைக்கும் அதை வாங்கியே போடல. அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. அதை செய்யுங்க முதல்ல. நீங்கள் இறந்து போன பிறகு இவைகள்லாம் உங்களுக்கு உதவியாக வராது. பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேமித்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள்.
அதுல பார்வோன் ராமசேஸ் அவர்களை பார்த்து இவர்கள் கீழ்த்தரமான மக்கள், சேர்மதிக்கும் ஜனங்கள் கூட்டம் என்று சொன்னார். ஆனால் மோசேயோ அவர்கள் சேர்மதிப்பவர்கள் அல்ல. மோசேயுடைய பார்வையிலே அவர்கள் ஆபிரகாம் குமாரர்கள், அவர்கள் தேவகுமாரர்கள், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு likewise today, அதே போல இன்றைக்கு Satan say unto the people of God, Satan sees and say unto the people of God, தேவனுடைய மக்களை பார்த்து பிசாசு சொல்லுகிறார், அவர்கள் கீழ்த்தரமான மக்கள், அவர்கள் பணம் இல்லாதவர்கள், அவர்கள் வசதி இல்லாதவர்கள், அவர்களுடைய பெரிய சபைகள் இல்லை, அவருடைய பெரிய வல்லமை இல்லை, பெரிய கூட்டம் இல்லை என்று தேவ ஜனங்களை பார்த்து பிசாசு சொல்லுகிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய மனவாட்டி என்று சொல்லுகிறார். We have not had big churches. நமக்கு பெரிய சபைகள் இருக்கலாம், நிறைய போதுமான ஸ்தாபனங்களை போல போதுமான பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வருமானம் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வேலை இல்லாமல். ஒருத்தர் சொன்னார், கடைசி கால செய்தியில் இருக்கவங்க எங்க நல்ல வேலை இருக்குது, டைம் மெசேஜ் இருக்கவங்க எங்க பெரிய பெரிய வேலை இருக்குது, நல்ல வேலை இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லாமல் இருக்கலாம், உண்மைதான். ஆனால் நாம் தேவனுடைய குமாரர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். But we are the sons of God and the daughters of God. We are the bride of Christ. நம்ம கிறிஸ்துவுடைய நம்ம மனவாட்டிகள். சமீபத்தில் ஒரு போதகர் சொன்னார், ஒரு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், என் டைம் மெசேஜில் வந்தாங்க ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸ்தாபனக்காரன் கூட பரவாயில்ல, சத்தோகஸ்தக்காரன் கூட பரவாயில்ல, செய்தியில் இருக்கவங்க தான் பயங்கர பாவம் பண்ணிட்டு இருக்கான். என் டைம் செய்தியில் இருக்கவங்க தான். அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம், உண்மைதான். ஆனால் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மளை தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், தெரிஞ்சு விட்டுருக்கார். கடைசி கால செய்தியில் இருக்கிற மக்கள் ரொம்ப பாவம் பண்றவங்களா, ரொம்ப தவறு செய்கிறவர்களா, ஆனால் தங்களை திருத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. பின்னாடி தங்களை என்ன செஞ்சலாம், திருத்திக்கலாம். திருத்துறதுக்கு ஒரு தேவன். இப்ப நம்ம இன்றைய வளர்ச்சியை தேவன் பார்க்கல, இப்ப எப்படி இருக்கும்னு அவர் பார்க்கல, அவர் நாளைக்கு எப்படி இருப்போன்றது அவரு பார்க்கல. ஸ்தாபனத்துல பர்ஃபெக்டா இருக்கலாம், அவர்கள் சரியாக அவர்கள் இருக்கலாம், ஆனால் செய்தி அவர்களிடத்திலே இல்லை. செய்தி அவங்கள்ட்ட இல்லை. தேவன் எதை பார்க்கிறாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை. ஏன்னா இருதயத்துல வித்து இருக்கான்னு பார்க்கிறாரு. ஒரு மனிதன் சரியா இருக்கிறானா தவறா இருக்கிறானா என்பது முக்கியம் அல்ல, அவனுக்குள் வித்து இருக்கிறதா என்பது முக்கியம். அதான் பார்க்க. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசேயர் சதுசேயர்கள் வேதபாரர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. காரணம் அவருடைய இருதயத்திலே வித்து இல்லை. ஹல்லேலூயா. The seed was not in their hearts. But the Samaritan woman was the wrong living woman. சமாரிய ஸ்திரியானவள் அவள் தவறான வாழ்க்கை வாழ்ந்த பெண்ணாய் இருக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை தேடி சென்றார். ஹல்லேலூயா. Praise God. இயேசு கிறிஸ்து அவளை தேடி சென்றார். Because ஏனென்றால் she had the predestinated seed in her heart. Hallelujah. Jesus saw that. இயேசு அதைத்தான் பார்த்தார். ஆள் எப்படி இருக்கிறான்னு பார்க்கல. இயேசு என்ன செஞ்சாரு, அவளுக்குள்ள வித்து இருந்துச்சு. அதனால அவர் எல்லா பெண்ணுங்களையும் பார்த்து போனாரா? அது மாதிரி தவறான வாழ்க்கை வாழ்ந்த எல்லா பெண்கள்ட்டையும் போய் இல்லை நிற்கணும் இல்லை இல்லை, அந்த பெண்கிட்ட தான் போனார். ஏன்னா சீட் இருந்துச்சு அவளுக்கு. She had seed inside her. Man sees the face, but God sees the heart. Inside the heart, the predestinated seed. அதனால கடைசி கால செய்தி மக்கள்கிட்ட வேலை இல்லை, கடைசி கால செய்தி மக்கள்கிட்ட பணம் இல்லை, பெரிய சர்ச் இல்லை, பெரிய இது இல்லை. நம்ம ரொம்ப கீழே ரொம்ப பேஸ் லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். as like the children of Israel in Egypt. எப்படி எகிப்தில் இருந்து தேவ ஜனங்கள் போல ராமசேஸ் அவர்களை பார்த்து சொன்னா அவங்க சேர்மதிக்கிற கூட்டம் தான். ஆனா மோசேஸ் சொன்னா யாரை பார்த்து சொல்ற சேர்மதிக்கிற கூட்டம், அவர்கள் தேவ ஜனங்கள் என்று சொன்னார். அதுபோல பிசாசு சொல்லுகிறான், அவர்கள் கீழ்த்தரமான மக்கள், அவர்கள் பெரிய மக்கள் அல்ல என்று சொல்லி பிசாசு சொல்ற. யாரை பார்த்து நீ சொல்லுகிற, தேவன் சொல்ற அவர்கள் என்னுடைய மனவாட்டிகள் என்று சொல்லுகிறாரா? தேவன் அவங்களை பார்த்து சொல்ற என்னுடைய மனவாட்டி. மோசஸுக்கு நெக்ஸ்ட் ஃபாரோஸ் சான்ஸ் இருந்துச்சு. அடுத்த பார்வோனுடைய வாய்ப்பு மோசேக்கு இருந்தது. பட் he refused. அதை இழந்தான். மோசே பார்த்து சொல்லிப்பாங்க, அடுத்த பார்வோனா நீ தான் ஆகுற, அதனால எதுவும் பேசாம அமைதியா பார்வோனா முதல்ல பார்வோன் ஆயிக்க, அப்புறமேட்டு மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுபோல இன்னைக்கு அநேகர் சொல்லு, அதுபோல இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்களாம், அடுத்த பிஷப் ஆகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு எங்க ஸ்தாபனத்துல, அடுத்த பேராயரா நீங்க தான் ஆவீங்க, எங்க ஸ்தாபனத்துல மட்டும் நீங்க நிலைச்சிருந்தாங்க, அடுத்த கர்தினாலா நீங்க ஆகலாம், அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு, அதை இழந்துடாதீங்க என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள். செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இந்த சான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அதை பார்க்க மாட்டாங்க. அடுத்த வாய்ப்பு இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக லாபமானவைகள் எல்லாவற்றையும், பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நான் இயேசுவுக்காக நஷ்டமாக எண்ணினேன்.
பவுலுக்கு நல்ல சான்சஸ் இருந்துச்சு அடுத்து. ஆனால் அதில் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணினார். அவர்கள் எல்லாரும் சிலுவையை சுமந்தார்கள், துன்பப்பட்டார்கள். எகிப்தியர்கள் சேறு மிதித்தது போல ஆதி கிறிஸ்தவர்கள் சிலுவையை சுமந்தார்கள். they were suffered. அவர்கள் துன்பப்பட்டார்கள். பவுல் சொல்றார், Paul says Christ is my life, death is my gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு என்னுடைய ஆதாயம் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை, உலக ஜீவியத்தை பற்றி கவலைப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. மனித வாழ்க்கை இருக்கும், இல்லாம போகும். இந்த கொரோனாவால் ஆபத்து, கொரோனா ஃபியர் ஒரு பக்கம் இருக்குது, அது உண்மைதான். ஆனா அதுக்காக நம்ம பயந்துகிட்டே இருக்கவும் முடியாது. ஜனங்க இன்னைக்கு ஒரு தைரியமா தான் இருக்கிறாங்க, துணிச்சலா தான் இருக்கிறாங்க. சில இடங்கள் எல்லாம், சென்னையில தான் கொரோனா பயங்கரமா இருக்கு. நம்பர் 1 தமிழ்நாட்டில் சென்னையில் தான் கொரோனா. அங்கே போனால் யாருமே மாஸ்க் போடாம தான் சுற்றிட்டு இருக்காங்க ரோட்ல. எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு நாள் 1000 பேர் வந்துட்டு இருக்குது பாசிட்டிவ் கேஸஸ். இங்கே 5 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் மாஸ்க் போட்டிருக்காங்க, 4 பேர் மாஸ்க் போடாமல் சுற்றிட்டு. உலகத்தாரே அவர் தைரியமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். தேவன் நினைத்தால் கொரோனா வராமலே நம்ம அவர் காப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா கொரோனா வரலாம். ஒருவேளை கொரோனா கூட நமக்கு என்ன செய்யலாம்? வரலாம். அப்படி வந்தாலும் நம்ம அவர் பாதுகாத்துக் கொள்வார். அப்படி கொரோனா ஆனால் இறந்து போனாலும் நடக்கலாம். அதுவும் கூட என்ன செய்யலாம்? மனிதனுக்கு நடக்கலாம். நடக்கலாம் தான் சொன்னேன், நடக்கும்னு சொல்லல. இட் மே பி, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் செய்தியை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகத்திலே நித்திய ஜீவன் உண்டு. செய்தியை விசுவாசிக்காத ஒரு ஆள் கொரோனால இருந்து தப்பிச்சு 100 வருஷம் வாழ்ந்தாலும் கடைசியில் அவர் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழ்வோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எங்கே போக போகிறோம் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு நாள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், நம்ம ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ்றதுனால ஒரு நன்மை இருக்கு, ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதுதான், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்தோம்னா நம்மளை சார்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி இருக்கிற குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு பெனிஃபிட் தான் அந்த உலகத்துல. அதுக்காக வாழலாம், அதுக்காக நம்ம சேஃப்டியா வாழ்றது தப்பு இல்லை, அப்படிதான் வாழணும். ஆனால் இதனால் நம்முடைய எட்டர்னல் லைஃபுக்கு, நித்திய ஜீவனுக்கு எந்த லாபமும் இல்லை. நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்றால் இக்காலத்தில் நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற செய்தியை விசுவாசிக்க வேண்டும். நாம் மேலே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கீழே பார்க்க கூடாது, நம்ம என்ன செய்யணும்? மேலே பார்க்கணும். மோசே கீழே பார்க்கவில்லை, அவன் மேலே பார்த்தான். மோசஸ் கீழே பார்க்கலையா? When God called Moses and at Mount Horeb, Horeb மலையிலே மோசே தேவன் அழைத்த போது he climbed there. அவன் அங்க மேலே போனான். And he saw the pillar of fire. Hallelujah. He looks the top, not the down bottom of the mountain. மலையின் கீழ் அவன் பார்க்கவில்லை. மலையின் கீழ் இருக்கிற அவனுடைய ஆடுகளை, அவன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். மலையின் கீழ் இருக்கிற அவன் ஆடுகளை பார்க்கல, மலை மேல இருந்த அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தான். அல்லேலூயா. அவன் எகிப்தின் அரண்மனையை பார்க்கவில்லை. அதெல்லாம் கீழே இருந்துச்சு. எகிப்தின் அரண்மனை கீழே இருந்துச்சு, ரொம்ப தூரம் தள்ளி. கீழே ஆடுகள் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டான். அவனுக்குள்ள இருந்த ஃபெய்த், அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் எதை பார்க்க வச்சிச்சு? ஆமா, he saw the pillar of fire at the top. உச்சியிலே மேலே இருக்கிற pillar of fire அவன் கண்டான். அல்லேலூயா. praise God, glory. B1. அதே போல இந்த நாளிலே நாமளும் மலைக்கு ஏறி வந்திருக்கிறோம். B1. அதுக்கு முன்னாடி அதே போல பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் ஆகிய நாமும், கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய நம்மளும் மோசே மாதிரி மலைக்கு ஏறி வந்திருக்கோம். எந்த மலைக்குன்னா அந்த பிரமிடு மலையில் ஏறி வந்திருக்கோம். முதல் சபை, 2வது சபை, 3வது சபை, 4வது சபை, 5, 6, 7 இப்படி எல்லாத்தையும் ஏறி ஒவ்வொரு சர்ச்சை ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி இப்ப பிரைட் எங்க வந்துட்டா? 7th சர்ச்சுக்கு வந்துட்டா, மலை மேல ஏறி வந்துட்டா. அப்ப மோசே மலை மேல ஏறி வந்துட்டு கீழே பாட்டமா பார்த்தானா, டாப்ப பார்த்தானா? அவன் he saw the top of the mountain, the burning bush. He saw the burning bush. அவன் எரிகிற அக்கினி ஸ்தம்பத்தை அவன் பார்த்தான். at the top of the mountain, மலையின் மேல அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தான்.
அதுக்குள்ள பிரைட் இன்னைக்கு மலையில ஏறி வந்து இந்த பிரமிடு மலையில 7 சபை காலங்கள் ஏறி வந்து இப்போ லவோதிக்கேயாவில் இருந்து அவள் கீழே சர்ச்சேஜஸ் பார்க்கல, அவள் மேலே இருக்கிற அந்த கிளவுட் அவள் பார்த்தா. ஹalleluya. She is seeing the pillar of cloud now. Prophet saw the pillar of fire. Bride sees the pillar of cloud. தீர்க்கதரிசி அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தார், மேக ஸ்தம்பத்தையும் பார்த்தார். ஆனா மணவாட்டி இன்னைக்கு அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்கல, அவன் எதை தான் பார்க்கறா? அவன் she is seeing only the pillar of cloud. மேக ஸ்தம்பத்தை பார்க்கறான். Because the pillar of fire is the confirmation to the prophet. அக்கினி ஸ்தம்பம் தீர்க்கதரிசிக்கு உறுதிப்பாடு. The pillar of cloud is the confirmation to the bride of Christ. மேக ஸ்தம்பம் கிறிஸ்துவுடைய மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. praise God. நோடி மேல பாருங்க. அருமையான ஒரு விஷயம் சொல்றதுக்கு செய்தியில பைனாகுலரை பத்தி பேசுறாங்க. நம்பர் 2 செய்தியில முறையிடுகிறது என்ன சொல்? மேல ஃபர்ஸ்ட் டாப் 2 செய்தியுடைய தலைப்பு why cry speak. முறையிடுகிறது என்ன சொல்? இயர் 1963 1963 வருஷம் 7ஆம் மாதம் 14ஆம் தேதி. பேரா நம்பர் 162 162வது பேரா. அதுல ப்ராஃபட் சொல்றார், ஃபெய்த் பத்தி சொல்றார். ஃபெய்த் இஸ் a long range vision. விசுவாசம் என்பது தூரமாய் பார்க்கக்கூடிய தரிசனம், தூர தரிசனம். பைனாகுலர்ல பாக்குறாங்கல்ல, தூர தரிசனம், டெலஸ்கோப் அதுல பாக்குறோம் பாருங்க, அதுதான் ஃபெய்த். வெறுங்கண்ல பாக்குறது என்னது? நம்பிக்கை. வெறுங்கண்ல பாக்குறது நம்பிக்கை. என்னது தெரியுதா? தெரியுமாதி அப்படின்றது இதான் என்னது? நம்பிக்கை. தெரியுமாதி இருக்கு இப்படி இப்படின்னு. ஆனா ஃபெய்த்ன்ற டெலஸ்கோப்ல பைனாகுலர்ல பாத்தீங்கன்னா இருக்கு 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 அப்படின்றாங்க, உறுதியா சொல்றது. வெறுங்கண்ணுக்கு என்ன செய்யுது? சரியா தெரியாது. நம்பிக்கைக்கு தெரியாது. சிஸ்டர் நம்பிக்கைக்கு தெரியாது அதெல்லாம். ஆனா பிரதர் ஃபெய்த்துக்கு என்ன செய்யுதெல்லாம் நல்ல தெரியும். ஏன்னா ஒரு லாங் ரேஞ்ச் விஷன், தூர தரிசனம். அல்லேலூயா. இட் டோன்ட் லோவர் இட்ஸ் சைட்ஸ். அது தன்னுடைய பார்வையை கீழேயே என்ன செய்யாது? சர்ச்சேஜே பார்க்காது. நீ பிரைட் இனிமேல் எதை பார்க்க மாட்டா? she will not see the churches. she will not lower her sight. அவ பார்வையை கீழே இறக்கி சர்ச்சேஜை பார்க்க மாட்டா. அவ மேல அவ ஹெட்ஸ்டோனையே பாப்பா. ஹalleluya. she always sees the headstone. she always sees the pillar of cloud. அவ மேலேயே தான் பாப்பா. ஏன்னா faith looks up. விசுவாசம் மேல பாப்பா. it holds to the target. அது இலக்கை தான் அது பிடித்திருக்கும். இலக்கையே பார்க்கும். சுடக்கூடிய இலக்கையே அது பார்த்துட்டு இருக்கும். Amen. Amen. Any good shooter knows that. நல்ல சுடக்கூடிய, நான் சுடுறதுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். See, that it's long range. அது தூர தரிசனம். It's a telescope. அது என்னது? டெலஸ்கோப், தொலைநோக்கி. ஒரு காலத்துல துப்பாக்கியில வெறுங்கண்ணால சுட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கண்டுபிடிப்பு வந்து அதுல பைனாகுலர் வச்சு சுட ஆரம்பிச்சாங்க. இப்ப அதையும் தாண்டி எங்க வந்துட்டாங்க? இப்ப டெலஸ்கோப் வச்சு சொல்றாரு. துப்பாக்கியில டெலஸ்கோப் வச்சு சொல்றாரு. இப்பதான் விஷயம் நல்லா தெரியும். இட்ஸ் a telescope. விசுவாசம், faith is a telescope. விசுவாசம் என்பது தொலைநோக்கி, தூரத்தில் பார்க்கும். பூமியிலிருந்து கொண்டு நம்ம சந்திரனை பார்க்கலாம், பூமியிலிருந்து கொண்டு நட்சத்திரங்களை பார்க்கலாம், பூமியிலிருந்து கொண்டு வானத்தில் இருக்கிற கிரகங்களை பார்க்கலாம். எதன் உதவினாலே? டெலஸ்கோப் உதவினாலே, தொலைநோக்கி உதவினாலே. அதுபோல விசுவாசம் என்னும் தொலைநோக்கியை கொண்டு தூரத்தில் இருக்கிற பரலோகத்தை பார்க்கலாம். Telescope cannot see the heaven, but faith can see the heaven. Hallelujah. We can see our theophany bodies through the faith. Hallelujah. Glory. Praise God. ஆவிக்குரிய சரீரத்தை வார்த்தை என்னும் விசுவாச தொலைநோக்கியின் மூலமா நாம் ஆவிக்குரிய சரீரத்தை பார்க்கலாம். Natural eye cannot see them. இயற்கையான கண்கள் அதை பார்க்க முடியாது. Glory. It's a binocular. அது ஒரு binocular. That's you don't look around here. அதை வச்சு நீங்க இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. பைனாகுலர் வச்சு தூரத்தில் இருக்கிறதா பார்க்க முடியும். You don't use binoculars to look to see what time it is. See, you don't use that. இப்ப நேரா இந்த கடிகாரத்தை பைனாகுலர்ல பார்க்க முடியுமா? இந்த கடிகாரத்தை பைனாகுலர் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. நம்ம பைனாகுலர்ல எதை வச்சு தான் பார்க்கணும்? ஃபியூச்சரை தான் பார்க்கணும்.
தூரத்துல இருக்க நமக்கு எதிர்காலத்தை தான் பார்க்கணும். நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா எதிர இருக்குது, வார்த்தையில இருக்கு. அப்ப விசுவாசத்தை கொண்டு பார்க்க வேண்டும். அப்ப அருகில் உள்ள பொருள்களை பைனாக்குலர் வச்சு பார்க்க முடியாது, தூரத்துல. அதுபோல இன்னைக்கு இருக்கிற செய்தியை வச்சு நமக்கு தூரத்துல இருக்கிற விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு பார்க்கணும். அல்லேலூயா. And faith does that. விசுவாசம் அதை செய்கிறது. Faith picks up God's binocular. விசுவாசம் தேவனுடைய பைனாக்குலரை எடுக்கிறது. Both of them. அவைகள் இரண்டும். Both sides, the New and the Old Testament. ரெண்டு பக்கமுமா. அந்த ரெண்டு பக்கம் என்னது? பழைய ஏற்பாடு, புதிய. பைனாக்குலர்ல இருந்து ரெண்டு பக்கம். B2. பைனாக்குலர் பார்த்துருக்கீங்க, அதுல என்ன ரெண்டு சைடு இருக்கும். ஒரு பைனாக்குலர்ல ரெண்டு பக்கம் இருக்கும். ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு வச்சு இப்படி பார்க்கணும் பைனாக்குலர். இந்த ரெண்டு என்ன சொல்லிட்டார் ப்ராஃபட்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. both of them is OT and NT. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ரெண்டு சும்மா பைனாக்குலர் வச்சு பார்த்தா தெரிஞ்சிருமா? அதுலயும் விஷயம் இருக்கு. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பைனாக்குலர் தூக்கி இப்படி வச்சோம் எல்லாம் தெரிஞ்சிரும்ட்டு. அது மேல இருக்கிற ஸ்க்ரூவை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்பதான் தெரியும். பொதுவாக பிரானம் டென்ட்ல இருக்காரு. ஹண்டிங் போகும்போது பிரானம்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டென்ட்டுக்குள்ள இருக்காங்க. பில்லி பால் திடீர்னு கத்துறாரு, டாடி 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 கத்துறாரு. பில்லி பால் கத்துறாரு. உடனே ஒரு சத்தம் கேட்டு, என்ன பில்லி பால் கத்துற மாதிரி இருக்கு, எங்க இங்க இருக்கானா? எல்லாம் சொல்ல பில்லி பால் இங்க இல்லைன்னு. வெளியில சத்தம் கேக்குது. உடனே ஓடுறாரு, இருந்துச்சு டாடி டாடின்னு கத்துறாரு பில்லி பால். உடனே ஓடுறாரு ப்ராஃபட். ஓடி போய் பார்த்தா என்ன பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே என்னடா 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 அப்படின்னு கேட்கறாங்க. வந்து பாருங்க 10 மான் நிக்குது, 10 மான் நிக்குது, போட்டு தள்ளிடலாம் ஒண்ணா, ஒரே வேலையா. வேலை மிச்சம் நமக்கு. பல நாள் வேலை, பல நாள் 10 நாள் ஆகும். 10 மான் அடிக்கணும்னா 10 நாள் ஆகும். 10 மான் நீங்க ஒண்ணா நிக்குது, ஒரே அடி அடிச்சு எழுந்து எடுத்துட்டு சீக்கிரமா போயிடலாம், வேலை முடிஞ்சு. அப்படி வந்து பாருங்க பாருங்க பாருங்கன்றா பைனாக்குலர். உடனே பிரணாம் வாங்குறான். இப்படி பைனாக்குலர் பார்த்தான். பார்த்துட்டு இப்ப பாருங்க தலையில ஒரு தட்டு தட்டி ஒழுங்கா பாரு அப்படின்னா, ஒழுங்கா பாரு அப்படின்னு. இப்ப பைனாக்குலர் பார்க்கணும், ஒரு மான் தான் நிக்குதான். இப்ப பைனாக்குலர் எடுத்து பார்த்தா எத்தனை மான் நிக்குதான், ஒழுங்கா பாரு. நான் பார்த்தா மட்டும் 10 மான் இருந்துச்சு, நீங்க காட்டுப்போ ஒரு மான் தான் இருக்கு. அது பார்வையில தான் இருக்கு. ஓம் பார்வை வேற மாதிரி இருக்கு, என் பார்வை நடுவில் இருக்க ஸ்க்ரூவை நீ என்ன செய்யல, நீ அட்ஜஸ்ட் பண்ணல. அதனால ஒரு 10 மாதிரி தெரிஞ்சு, 10 மான் மாதிரி தெரிஞ்சிச்சு. உண்மையிலே 10 மான் மாதிரி இல்ல. இப்ப எத்தனை மான் நிக்குது? அப்புறம் ஸ்தாபனக்காரங்க பாக்குறாங்க வார்த்தை இந்த பைனாக்குலர்ல. 3 தேவன் இருக்காரு, 3 தேவன் இருக்காரு. பிதா குமாரன் பரிசுத்தாவி, பிதா குமாரன் பரிசுத்தாவி, 3 பேர் இருக்காரு, 3 பேர் இருக்காரு. Trinity, 3 தேவன், 3 தேவன், 3 gods they are saying, but not rightly adjusting the screw of the binocular. Binocular screw சரியா அட்ஜஸ்ட் பண்ணு. ப்ராப்பர்ட்ட வாங்கி கொண்டா பார்க்கலாம். அப்ப தேவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறாரு. இப்போ எத்தனை தேவன் இருக்காரு? ஒரே தேவன். There is only one God. Rightly, when we rightly adjust the screw of the binocular, we can see only one God, not 3 gods. 3 God. ஸ்தாபனம்லாம் பில்லி பால் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பில்லி பால் எத்தனை மான் பார்த்தாரு? 10 மான் பார்த்தாரு. கடைசியா 10 இருந்துச்சு, 1 தான். தப்பா பார்த்தாரு, சரியா அட்ஜஸ்ட் பண்ணல. அதுல வேத வசனங்களை தப்பா பார்க்கறாங்க. ஜெகோவா விட்னஸ் தப்பா பார்க்கறாங்க வேத வசனம். அதனால பிதாவா தேவன், இயேசு தேவன் இல்லன்னு தெரியுது. இருத்துவக்காரர்கள் தப்பா பார்க்கறாங்க. அதனால பரலோகத்துல 2 பேர் மாதிரி தெரியுது. கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்க்ரூவை. பெந்தகோஸ்தேயர் தப்பா பார்க்கறாங்க. அதனால 3 தேவன் மாதிரி தெரியுது. இப்ப தீர்க்கதரிசி தான் நமக்கு அவர் பிரண்ணாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா? பிலிப்பாலுக்கு யார் அட்ஜஸ்ட் பண்ணி தர வேண்டியதா இருக்கு? பிரண்ணாம் வந்து அது சரி பண்ணி தர வேண்டியது. அதுபோல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சரிப்படுத்தி தருவதற்கு நமக்கு தீர்க்கதரிசி தேவையாக இருக்கிறார். ப்ராஃபட் மட்டும் வரலன்னா நானும் நீங்களும் 3 தேவன், 2 தேவன், 1 தேவன் இப்படி எதையாவது 3 தேவன், 2 தேவன் இப்படி சொல்லிட்டு இருப்போம். ஒரு தேவனை நம்ம சொல்ல மாட்டோம். ப்ராஃபட் தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நமக்கு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தராரு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்ததுனால நமக்கு எத்தனை தேவன் தெரியுறாரு? இப்படி பைனாக்குலர் வச்சு சுட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் அதுதான் இப்ப இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னா டெலஸ்கோப்பை வச்சுட்டாங்க.
துப்பாக்கியில பைனாக்குலர் வச்சு சுட்டாங்க. இப்போ இன்னும் மாடரேட்டா வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஒரே ஸ்கோப் தான், ஒரு ஸ்கோப் தான், ஒரு ஸ்கோப் வச்சு சென்டரா வச்சு பைனாக்குலர் வச்சுட்டாங்க. நீ இதுல பார்த்தா அதை விட என்ன செய்யுது, இன்னும் துல்லியமா தெரியுது. அந்த ரெண்டுமே என்னது? அந்த ரெண்டும் பழைய ஏற்பாடு முதல் பைனாக்குலர்ல இருக்கிற ரெண்டும் என்னது? அந்த ரெண்டு சைடும் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நியூ டெஸ்ட்மென்ட் அடையாளம் ஆவிக்குரிய. இன்னைக்கு அந்த ரெண்டையும் சேர்த்து சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணா வச்சுட்டாங்க துப்பாக்கில. அந்த ஒண்ணு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ETM, ஹalleluya, end time message, ஹalleluya, not OT, not NT. இப்போ என்னது? ETM, end time message. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்து இப்போ எங்க வந்துச்சு இன்னைக்கு? அப்ப செய்தி இருந்துச்சு. அப்ப பைபிள் வேணாமா? அப்ப பழைய ஏற்பாடு வேணாமா? புதிய ஏற்பாடு வேணாமா கேட்கறாங்க சில பேர். இல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் எதுக்குள்ள அடங்கிச்சு? செய்தி என்னது? ஒரு டெலஸ்கோப்புக்குள்ள வந்துருச்சு. ஹalleluya, இப்ப டெலஸ்கோப்புக்குள்ள வந்துருச்சு. அதை விட என்ன செய்யலாம்? ஆழமாக போய் பார்க்கலாம். அதை விட ஆழமா போய் பார்க்கலாம். பைனாக்குலர்ல கிரகங்களெல்லாம் பார்க்க முடியாது. கிரகங்களெல்லாம் பார்க்கணும், இதுல வேட்டதான் ஆட முடியும். பைனாக்குலர்ல பூமியில இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா வானத்துல இருக்கிறத பார்க்கணும் என்ன வேணும்? டெலஸ்கோப். ஹalleluya. நாம் நித்தியத்துக்கு எடுக்கப்பட்டு போக வேண்டும் என்றால் இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு நமக்கு செய்தியாகிய we need the message, the telescope to go into the eternity. Hallelujah, glory, praise God. நித்தியத்துக்கு போனா ஸ்பிரிச்சுவல் டெலஸ்கோப் வேணும். ஆவிக்குரிய டெலஸ்கோப். man's look and God's look ஒரு காரியம் இருக்கு. அதுல என்னது? மனித பார்வை before, மனித பார்வை தேவ பார்வை. ராமேஸ்வரம் ஒரு மாதிரி பார்த்தா, ஆனா மோசே ஒரு மாதிரி பார்த்தா. ரெண்டு பேரும் ரெண்டு பொருளை பார்க்கல. எத்தனை பொருளை தான் பார்த்தாங்க? ஒன்னதான் பார்த்தாங்க. அதே போல இன்றைக்கு இந்த மேகம் வந்திருக்கு, பிரைடுன்னு பார்க்கிற அன்னைக்கு மேகத்தை சயின்ஸும் பார்க்குது. சயின்ஸ் பார்வையில என்ன தெரியுது? to the science eye it looks like the cloud. விஞ்ஞான கண்களுக்கு இது மேகம் போல தோன்றினது. but to the bride's eyes, மணவாட்டி கண்களுக்கு it looks like the theophany bodies. Hallelujah. மணவாட்டிக்கு இது எப்படி தெரியுது? ஃபுல்லா தியாஃபனி பாடியா தெரியுது. எனக்கு பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல, எங்களுக்கு ஒன்றும் தெரியும். எங்களுக்கு மேகம் வந்து தெரியுது, உங்களுக்கு மேகம் வந்து நீங்க பில்லி பால் மாதிரி பார்க்குறீங்க. நீங்க பில்லி பால் மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கல. யார் மாதிரி பார்க்கணும்? ப்ராஃபட் மாதிரி பார்க்கணும். பிரணாம் அதை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணார்ல, அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நீங்க கேஆர்சி மாதிரி பார்க்கலாம். நீங்க ஒருவேளை அது யார் மாதிரி பார்க்கலாம்? நீங்க கேஆர்சி B3 கேஆர்சி மாதிரி பார்க்கலாம். ஆனா மணவாட்டி யார் மாதிரி பார்க்கறாங்க? எலிசா மாதிரி பார்க்கறாங்க. பிரைட் பார்வைக்கு இது எப்படி தெரியுது? எலிசா லுக்ஸ், கேஆர்சி லுக்ஸ் அண்ட் எலிசா லுக்ஸ். கேஆர்சி பார்க்கறாரு, ஒண்ணுமே தெரியலீங்களே, ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு போர்ச்சவர் வந்துருக்காங்க, ஒரு பெரிய பட்டாலியனே வந்து பெரிய மிலிட்டரி வந்து இறங்கி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம். நம்மளை போட்டு தள்ளிட்டாங்கன்னா சுட்டு கொண்டு நம்மளை வில் அம்ப விட்டு கொண்டுட்டாங்க. என்ன பண்றது? அப்படி துடி நடுங்கிட்டு இருக்கான். ஆனா எலிசா பயப்படவில்லை, தைரியமா நிக்கிறார். ஏன்? அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. அவர் வேற எதுவும் பார்த்துட்டாரு. அவர் எதை பார்த்துட்டாரு? the fiery chariots. He saw the fiery chariot. He has seen the fiery chariots. So he is very daring. அதனால தைரியமா இருந்தார். நான் இவ்வளவு பயப்படுறேன், நீங்க பயப்படவே இல்லையே, எப்படி தைரியமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே எலிசா, கர்த்தாவே ஒரு கண்களை, Lord please open his eyes, இவன் கண்களை திறங்க ஆண்டவரே. நம்ம God opened his eyes. தேவன் கண்களை திறந்தார். மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. ஆனா இயற்கை கண்களுக்கு அது தெரியல. It's not seen in the naked eyes. It's not seen in the natural eyes. இயற்கை கண்களுக்கு இது தெரியவில்லை. But in spiritual look, ஆவிக்குரிய பார்வையிலே we can see the angels. நம்ம ஆவிக்குரிய பார்வையில் என்ன செய்யலாம்? நம்ம தேவதூதர்களை பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். B5. செய்தியுடைய தலைப்பு be certain of God. 1959ஆம் வருஷம் பேசினது தேவனை குறித்து நிச்சயம் உணர்வுள்ளாயிருங்கள் என்ற செய்தியில ஒரு கோட், ப்ராஃபட் ஒரு கோட் சொல்றாரு. படிக்கிறேன். In Germany once I saw a picture. It's always stuck with me. ஜெர்மனி நாட்டுக்கு நான் சென்றபோது ஒரு படத்தை பார்த்தேன்.
அது எப்போதும் என்னை அது இது பண்ணிக்கொண்டே இருந்தது, தூண்டி எனக்கு ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டே இருந்தது, என்னை பாதித்து கொண்டே இருந்தது என்று சொல்கிறார். A German painter has painted a picture that called the cloud land. மேக நாள் என்ற ஒரு படத்தை ஒரு ஜெர்மனி ஓவியர் வரைந்திருந்தார். And when you see it, அதை நீங்க பார்க்கும்போது off at distance, தூரத்திலிருந்து லாங் வியூல இருந்து பார்க்கும்போது it's the horriblest looking gloom you ever seen. பயங்கரமான ஒரு இருட்டான ஒரு காற்று அடிப்பது போல இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு பயங்கரமான தோற்றத்தை உண்டாக்கினது. Just clouds matted together, மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு புயல் காற்று அடிப்பது போல இருந்தது. When you are looking at it from a long distance, but when you get real close to it, it changes. ஆனா பக்கத்துல வரும்போது அது தூரத்துல இருக்கும்போது அப்படி தெரிஞ்சு மேகம் அடிச்சு புயல் அடிச்சுட்டு போற மாதிரி, ஆனா பக்கத்துல இருக்கும்போது அது மாறி விட்டது. It's angels wings beating together. Hallelujah. தேவதூதர்கள் ரெக்கையில ஒருத்தர் இடிச்சிட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க, பறந்துட்டு இருக்காங்க. Singing hallelujah to the Lord. தேவனுக்கு hallelujah அப்படின்னு hallelujah அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு hallelujah. So that what gloom is sometime. அது என்ன ஒரு அருமையான ஒரு காரியமாக இருந்தது. If you look at it a long distance, it look gloomy and dark, but take God at His word and be certain that He is God. And move up close to it, you will find out its angels wings a beating together. தூரமா இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரமான தோற்றத்தை உண்டாக்குது, ஆனா பக்கத்துல வரும்போது அது வேற எதுவும் இல்லை, தேவதூதர்கள் சிறகடித்து அல்லேலூயா என்று சொல்லி பறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கதை தாங்க நடந்தது அங்க. சயின்ஸ் லுக் அண்ட் காட்ஸ் லுக், விஞ்ஞான பார்வையும் பிரைட்ஸ் லுக் பிஃபோர். இந்த விஷயம் தான் இந்த மேகம் வந்த போது நடந்தது. தூரத்திலிருந்து விஞ்ஞானம் அதை படம் எடுத்த போது அது எப்படி இருந்தது? cloud day. This is also a cloud day. இது கூட என்னது? ஒரு மேக நாள். நம்ம இத மேக நாள்னு சொல்லலாம். What is the cloud day? The year 1963 February 28 is the cloud day. Hallelujah. 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி தான் மேக நாளாக இருந்தது. அது gloomy, அது cloud-ஆக இருந்தது. ஆனால் அது பிரைடு பார்க்கும்போது, மணவாட்டி பார்க்கும்போது அது எப்படி இருக்குது? ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க. யாரு? தியாஃபனி, கர்த்தருடைய தூதர்கள், ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். ஏஞ்சல் ஆஃப் காட்னா தேவன். கரெக்டா? பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட்னா யாரு? Who is angel of the Lord in the Old Testament? Jesus, God. So angel of the Lord is bridegroom. So the angels of the Lord is the bride. Angels, angel singular, angel of the Lord singular. Jesus, angels of God is plural. கர்த்தருக்கு பயந்தவர்கள், the angels of the Lord will encamp them, those that fear unto him. கர்த்தருக்கு பயந்தவர்களே தேவ தூதன் அல்ல, தேவ தூதர்கள், plural angels. So angel of God is Jesus, angels of Lord is bride of Christ. இவங்க தான் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், இவங்க தான் கர்த்தருடைய தூதர்கள். சூல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நீங்க யார? மணவாட்டியுடைய சேர்ந்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory. அதனால அருமையான சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு எங்க பார்க்கணும்? நம்ம இன்னைக்கு மேல தான் பார்க்கணும். நம்பர் 1 செய்தி தலைப்பு Why cry speak. முறையிடுகிறது என்ன சொல். 1963ஆம் ஆண்டு 153வது பேரா. அது சொல்ல looking though, but you see the eye of faith looks over the top of them. நீங்கள் பார்த்து கொண்டிருந்த போது விசுவாசத்தின் கண்கள் looks over the top of them. மேலே அதுக்கு மேல பார்க்குது. விசுவாச கண்கள் மனிதன் பார்க்கிற பார்வைக்கு மேல என்ன செய்து பார்க்குது. Faith that eagle eye lifts you up above that. கழுகு கண்கள் உங்களை அதற்கு மேல் தூக்கி கொண்டு செல்லுகிறது. அப்ப ரொம்ப தூரமா பார்க்கிற பறவைக்கு உதாரணம் என்னது? கழுகு. கழுகு எப்பயும் மேலேயே பார்க்கும், வானத்தை தான் பார்க்கும், நல்ல உச்சியை பார்க்கும். அது போல மணவாட்டி இப்ப எது வார்த்தையாகிய டெலஸ்கோப், மெசேஜ் செய்தின்ற டெலஸ்கோப்ல மணவாட்டி எங்க பாக்குறாங்க? மேல பாக்குறான். காகம் மேலே பார்க்க, கண்ணை மூடிக்காது.
காகம் மேல பார்க்க சொன்னா கண்ண முடியாது, ஏன்னா பயமா இருந்தது காகத்துக்கு. காகம் எப்பயுமே எங்க பார்த்து பழக்கப்பட்டது? கீழே பார்க்கும். அதுபோல இன்னைக்கு வெளிப்பாடுன்ற டெலஸ்கோப்ல மற்ற ஸ்தாபனத்தினர்கள் பார்க்க மாட்டாங்க, மற்ற மனிதர் பார்க்க மாட்டேன்றாங்க. டெலஸ்கோப் கொடுத்தா வேணான்றாங்க. நாங்க வெறுங்கண்களே பார்க்கிறோம். வெறுங்கண்ல பார்த்தா தெரியாது, டெலஸ்கோப்ல பார்த்தா தான் கர்த்தருடைய வருகை தெரியுது இன்னைக்கு. அல்லேலூயா. Now we are seeing that through the telescope and recognizing that the coming of the Lord is nigh. Coming of the Lord has come. கர்த்தருடைய வருகையானது வந்திருக்கிறது என்பது தெரியுது. கர்த்தருடைய வருகை தெரியுது, ஆவிக்குரிய சரீரங்கள் வந்திருக்கிறது தெரியுது. Praise the Lord. இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியுது. இயற்கையான கண்களில் அல்ல. இது என்ன கண் அல்லது? Not naked eyes. இயற்கையான கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். பரலோகம் இறங்கி வந்தது தெரியுது இன்னைக்கு. ஹalleluya. Praise the Lord. We see the heaven has come down. Christ has come down. The theophany body has come down. We are seeing all of these things through the revelation binocular. வெளிப்பாடுன்ற பைனாகுலர் மூலமா, இந்த டெலஸ்கோப் மூலமா நம்ம பார்க்கிறதுனால தான் தெரியுது. Faith looks up. விசுவாசம் எப்பவுமே எங்க பார்க்குது? மேலே. It will not see the bottom. It will not see the church ages. It will not see the Laodicea. அது லவோதிக்கேயாவை பார்க்காது, அது சபைக்காலத்தை பார்க்காது. It sees the headstone. Hallelujah. At the top. It sees the top in the cloud. Top the cloud. In the top it sees the cloud. மேலே உயரத்தில் அது எதை பார்க்கிறது? அது cloud-ஐ பார்க்கிறது. Is Lord. Number 3. அதே செய்தி முறையிடுகிறது என்ன சொல்? அதே செய்தி தான். அது 49வது பேரால சொல்றார் ப்ராஃபட். We are looking for a rapturing faith that can pull the church together. Rapture is at hand. எடுத்துக்கொள்ளப்படுதல் சமீபத்தில் இருக்கிறது. And we are looking for the rapturing faith. எடுத்துக்கொள்ளப்படும் விசுவாசத்துக்காக நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். That can pull the church together. சபையை அது மேலே எடுப்பதற்காக எதை எதிர்பார்த்துட்டு இருக்குமா? ராப்சரிங் ஃபெய்த். 7 முத்திரையில தெரிஞ்சு சொல்ற ராப்சரிங் ஃபெய்த் எப்படி வரும்னு சொல்றாரு. How the rapturing faith will come? The 7 thunders will bring the rapturing faith. Hallelujah. The 7 thunders inside the 7 seals. லவோதிக்கேயா சர்ச்சின் மெசஞ்சர்ல சொல்றாரு, 7 முத்திரைகள் தான் 7 இடிகளை உள்ளே வைத்திருக்கிறது. அப்ப 7 முத்திரையில தான் ராப்சரிங் ஃபெய்த் இருக்கு. இந்த ராப்சரிங் ஃபெய்த் தான் பிரைட் என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படுதல்ல கொண்டு செல்லும். இங்க போவோம். Then when the light flashes from the sky, வெளிச்சம் வானத்திலே தோன்றும் நேரத்திலே, and the trumpet sounds, எக்காளங்கள் ஊதப்படும் போது, the body of Christ will be quickened, gathered together. The body of Christ, கிறிஸ்துவினுடைய சரீரம் will be quickened, gathered together, உயிர்ப்பிக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று எல்லாம் என்ன செய்யுமா? எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருமா? and changed in a moment and taken into the heaven. ஒரு நொடி பொழுதுல எல்லாம் மாறி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். Praise God. One day the light will flash from the sky. ஒரு நாள் வானத்துல என்ன பண்ணுவோம்? ஒரு லைட் வெளிச்சம் அடிக்குமா வானத்துல இருந்து, எக்காலம் ஊதுமா. அப்ப கிறிஸ்துவின் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும்ன்ற. இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நடந்துருச்சுன்னு விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நடந்துருச்சு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே வானத்துல லைட் வந்துச்சா? வானத்துல லைட் வரும் ஒரு நாள் பெரிய லைட். ஒன் டே a great light will flash in the heaven, in the sky ன்றாரே, வந்துச்சு அந்த லைட், வந்துருச்சு அந்த லைட் தான் இந்த cloud. Hallelujah. Praise the Lord. This cloud is the light flashes in the sky. வானத்துல வந்த வெளிச்சம் தான். One day the trumpet will blow அப்படின்றார். ஒரு நாள் எக்காலம் ஊதும். Trumpet means the message. The seventh messenger blow the 7th trumpet. 7ஆம் தூதன் எக்காலத்தை ஊதிட்டார். அப்ப எக்காலம் ஊதியாச்சு. The church will quicken அப்படின்றார். சபையானது உயிர்ப்பிக்கப்படும். மலையின் மேல் கவர்ச்சின்ற புக்கை படிச்சு பாருங்க. அது சொன்னாது 7 seals message தான் உயிர்ப்பிக்க வல்லமை அதில் இருக்கிறதுன்றார். So everything happened except the body rapture. சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுவதை தவிர வேறு எதுவுமே இல்லை. சரியில்லை. மற்ற எல்லாமானது, மற்ற இதை தவிர மற்ற எல்லா காரியங்களும் நிறைந்து முடிஞ்சிச்சு.
கடைசியாக கொண்டு வாசித்து 4 செய்தி ஒய் கிரை ஐ எம் ஸ்பீக் அதே சேம் செய்தி தான் சொன்னாரு. when we see the world weaving and rocking as it is, உலகம் அது தன்னுடைய காரியங்களிலே அது ஒன்றுக்கு அது சேர்ந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கும் போது அது தவறான பாதையில் போய் கொண்டிருக்கும் போது, and how we can look around and see the promise is drawing now. ஆனா நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தம் அருகில் இருக்கிறதை நம்ம காண்கிறோம் அப்படின்றாரு. I think many times நிறைய நேரங்களில் நான் நினைக்கிறேன், if someone could just bounce into it at once and wouldn't understand it, சில பேர் இதை புரிஞ்சிக்க முடியாம எதிர்த்து சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. or would understand it, அல்லது சில பேர் இதை புரிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்ளக்கூடும். rather and இது அவர்களை விட இவர்கள் இதை புரிந்து கொள்ள கூடும். and come into at once, எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வரும். புரிந்து கொள்ளாத கூட்டமும் இருக்கும், புரிந்து கொள்கிற கூட்டமும் எல்லாம் ஒன்றா வரும். it would almost send you to eternity just with such a rapturing thing. இதை புரிஞ்சு கொள்றவங்களுக்கு சொல்றாரு, இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா it would almost send you to eternity. இந்த செய்தியை நீங்க வந்திருக்கிற இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை நித்தியத்துக்கு அனுப்புன்றார். ஹல்லேலூயா. நீங்க தேவன் பேசின விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்களை அது எங்க அனுப்புமா? it would send you to eternity, நித்தியத்துக்கே அது அவங்களை அனுப்பிடும். இந்த செய்தி the man or the woman or boy or girl would just probably lift up their hand and say, let's go Lord Jesus. ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? போலாம் இயேசு ஆண்டவரே, வாங்க இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க. போலாம் இயேசு ஆண்டவரே, டைம் ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க அப்படி வாங்கப்பா போகலாம், வாங்கப்பா போகலாம். வேற இடத்துக்கு வந்தால் சின்ன பிள்ளைங்க சொல்லுதில்ல, அந்த போலாம் இயேசுன்னு சொல்லுவாங்களாம். எது யார் சொல்லுவாங்களாம்? இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லுவாங்க. வந்திருக்கிற அந்த லைட்டை அந்த ட்ரம்பட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க வாங்க போலாம் இயேசுன்னு வாங்க. புரியாதவங்க இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் வாரு இயேசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப மனவாட்டி வாரு இயேசுன்னு கூப்பிடுற காலத்துல இல்ல, போலாம் இயேசுவே என்று சொல்லுகிற காலத்திலே ஓடு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதனால? she looks the top. ஹல்லேலூயா. faith looks the top. ஹல்லேலூயா. விசுவாசம் மேலே பார்க்கிறது. our faith looks up unto thee. என்னுடைய விசுவாசம் போய் நோக்கி வருகிறது. அந்த அருமையான சகோதரரே, இயேசுவே வாரும் சொல்லாதீங்க. இனிமேல் என்ன சொல்ல? ஓ ஜீசஸ் லெட் அஸ் கோ, நம்ம போலாம். அப்பனா இயேசு எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறவங்க போலான்றவர்னு சொல்ல முடியும். அவர் இல்லைன்னா போலான்னு சொல்ல முடியாது. வாங்க இயேசு, மாரநாத்தா மாரநாத்தா அப்படின்றாரு. சர்ச்சஸ்லாம் சபைகள்லாம் என்ன சொல்றாரு? மாரநாத்தான்ற. மாரநாத்தான்ற கிரீக் வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஓ ஜீசஸ் கம். வெளிப்படுத்தின கடைசி வசனம் இருக்குல்ல, கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஆமென். அதுக்கு தான் என்ன அர்த்தம்? கிரீக் லாங்குவேஜ்ல மாரநாத்தா. சபையெல்லாம் நீங்க மாரநாத்தா மாரநாத்தா இயேசுவே வாரும் ஆண்டவரே வாரும் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. ஆனா பிரைடு டெலஸ்கோப்ல பார்த்துட்டு சொல்றா இயேசுவே போல இயேசுவேன்றாங்க. ஏன்னா அவர் வந்துட்டாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எழுதுங்க ஜெபம் கர்த்தருமே ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory praise. மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பாடுபட விரும்பினார். பார்வோனுடைய அரண்மனையில அவன் இருக்கவில்லை, விசுவாசத்தினாலே. நானும் அவங்க யாரை பார்த்து செருமிக்கிறவன் சொன்னார், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ராமசேஸ்வர ஒருவேளை அவன் சொல்லியிருப்பான். நானும் அவர்களை சேர்ந்தோம், நானும் அவர்கள் ஒருவன் என்று சொல்லி. அதுபோல மனவாட்டி இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கூட்டம் வந்திருக்கிற மேகம் இல்ல, யாரை பார்த்து சொன்னது மேகம்னு? அதெல்லாம் ஆளுடைய சரீரம்னு சொல்லணும் நீ. ரைட். ஹல்லேலூயா, glory. ஒரு கிருபை தேவன் மனவாட்டி கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். ஹல்லேலூயா. Praise God. Praise the Lord. Hallelujah. My faith. But praise God. Praise God. Praise God. Praise God. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். Praise God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 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 Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Praise God. 23. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம்.
the Lord. Faith looks up the top, hallelujah, unto the top. Lord, faith looks the future, hallelujah. It not looks the present and past. It always looks the future. Glory, hallelujah. Praise God. Praise the Lord, hallelujah. Let us say, oh Jesus, let us go. ஆண்டவரே நாம் போவோம் என்று மனவாட்டி சொல்வாள். ஓ ஆச்சரியமாக இருக்குது. உலகமெல்லாம் இயேசுவே வாழும் சொல்லும்போது மனவாட்டி இயேசுவே நம்ம போகலாம் சொல்ற நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. Praise God. Glory, hallelujah. பாடல் 23வது பாடல். My faith looks up to thee. என்ற பாடல். என்னுடைய விசுவாசம் மேலே போய் நோக்கி பார்க்கிறது. இந்த பாடலை Praise God. ஆங்கிலத்தில் பாடும் பிறகு தமிழில் பாடும். My faith looks up to thee, O Lamb of Calvary, Savior divine. Now hear me, all I pray. Take all my sin away. Oh, let me from this day be holy. Special song, special song. தமிழ் என் விசுவாசம் Praise the Lord. உங்களுடைய விசுவாசம் மேலே பார்க்கிறது. Praise the Lord. கீழே அல்ல. கீழே பார்த்தோம்னா நமக்கு பாதாளம் தான் இருக்கு, பூமி கடியில பாதாளத்துக்கு தான் போயிடுவோம். கீழே பார்த்தோம்னா லவோதிகேயா தான் இருக்கு, லவோடிஷியா தான் இருக்கு. Let us look the headstone. Let us look top. Let us look the sky. Hallelujah. வானத்தை பாருங்க. The light is in the sky. The cloud is in the sky. Hallelujah. Science looks different way. Life magazine looks different way. But bride looks different way. Like Gehazi and Elisha looks. Like Ramesses and Moses looks. Moses Ramesses வித்தியாசமா பார்த்தார். ஒரே காட்சி, ஒரே ஜன்னலிலே பார்த்தார்கள். ஆனால் பார்வை வித்தியாசமா இருந்தது. எலிசாவும் கேயாசியும் ஒரே பார்வை, ஒரே மலையிலிருந்து பார்த்தார்கள். பார்வை வித்தியாசமா இருந்தது. அதுபோல மனவாட்டியும் இன்றைக்கு கிறிஸ்து மனவாட்டியும் மற்ற மக்களும் பார்க்கிற ஒரே மேகத்தை பார்க்கிறார்கள். நம்ம ஸ்பிரிச்சுவல் டெலஸ்கோப்ல பார்க்கிறோம், செய்தின்ற ஸ்பிரிச்சுவல் டெலஸ்கோப்ல ரெவலேஷன்ல பார்க்கிறோம். Praise God. Hallelujah. விசுவாசம் மரணத்தை குறித்த கலக்கம் நமக்கு வராது. ஆனால் வயதாகும் போது அவர்களுக்கு இந்த கலக்கம் வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே யாரும் மரணத்தை தள்ளி வேண்டுமானாலும் போடலாம், ஒருவேளை அதுவும் கூட முடியாது. ஆனால் அதிலிருந்து விதிவிலக்கு மனிதனுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே தேவனை நீ காத்துக்கொள்ளும் சகாயரே என்று சொல்லுகிறேன். ஆனால் ஒரு சிறு கூட்ட மக்களுக்கு சரீர மரணம் கூட இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு விசேஷித்த கிருபையை தந்திருக்கிறார். இந்த செய்தியை விசுவாசிக்கிற ஒருவேளை சரீரத்திலே மறிக்கலாம் அல்லது மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படலாம். எப்படி இருந்தாலும் இந்த நாளை மேகத்திலே வெளிச்சம் வந்து எக்கால சத்தம் கூறினார் அந்த உயிர்ப்பிக்க வல்லம் இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்படி பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு என்று தீர்க்கதரிசி நிச்சயமாக சொல்லி இருக்கிறார். அந்த இடத்தை எங்களுக்கு தாழ்ந்தவரே மேகத்தில் வந்ததை நான் விசுவாசிக்கிறேன்.
லாங் ரேஞ்ச் விஷன் என்று சொல்கிறார். விசுவாசம் தூர தரிசினி, தூரத்தை பார்க்கக்கூடிய ஒரு கருவி. அதுதான் வெளிப்பாடு, செய்தியில் வெளிப்பாடு. நட்சத்திரங்களை மட்டும்தான் பார்க்க முடியும், தொலை நோக்கினால் பரலோகத்தை பார்க்க முடியாது. ஆனால் மனவாட்டி இன்றைக்கு வெளிப்பாடு எடுத்து செய்தி என்று தொலை நோக்கினால் பரலோகத்தை பார்த்து விட்டால், இயேசு கிறிஸ்து இறங்கி வந்ததை பார்த்து விட்டால், அவள் தியாபனி சேரம் இறங்கி வந்ததை பார்த்து விட்டு இயேசுவை வாரம் போகலாம் என்று சொல்லுகிற நிலை. வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரே, எங்கள் இயேசுவை உமக்கு ஸ்தோத்திரம். இதனால நாளிலே நாங்கள் விசுவாசத்திலே வேறொரு பார்வைக்கு நாங்கள் செல்ல எங்கள் உதவி செய்வதற்காக நன்றி. செய்தி இப்பொழுது வேறொரு பார்வைக்கு மனவாட்டியை கொண்டு செல்கிறது. மெசேஜ் brings the bride into another look. அல்லேலூயா. வேறொரு பார்வைக்கு கொண்டு செல்கிறது. இது ஸ்தாபனங்களுக்கு பெரிய வித்தியாசமா இருக்கிறார்கள். இயேசுவே வாரும் என்று அவர் சொல்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றார், மனவாட்டி இயேசுவே போலாம் என்று சொல்லுவார்கள். இது எங்களால் முடியாத ஆண்டவரே. அந்த விசுவாசம் என்ற அந்த டெலஸ்கோப் பார்த்ததனால் தான் சொல்லப்படுகிறது. மோசே கீழே பார்க்கவில்லை, மோசே மலைக்கு மேலே பார்த்தான் என்று சொல்கிறார். மோசே எகிப்தின் அரண்மனையை பார்க்கவில்லை, அவன் வனாந்தரத்தை அந்த மலையின் கீழே பார்க்கவில்லை, அவன் மலைக்கு மேல் இந்த அக்கினி சம்பத்தை பார்த்தான். அதுபோல நாங்கள் உலக ஆசீர்வாதங்களை பார்க்கவில்லை, உலகத்தின் காரியங்களை பார்க்கவில்லை, லவோதிக்கேயாவை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. மலையின் மேல் இருக்கிற அந்த தலைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வானத்தில் தோன்றிருக்கிற அந்த மேகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் அதை செய்ய முடியும். எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் தான் எங்களை மேலே பார்க்கும்படி செய்கிறது. glory, praise God. இஸ்ரவேல் ஜனங்கள் சேரம் மிதிக்கிற ஜனங்களாக கீழ் குலத்தை சேர்ந்தவர்களும், அடி சாட்டையில் அடி வாங்குறவர்களும், உணவில்லாதவர்களும், ஒரு கீழ்நிலை வேலை செய்கிறவர்களா இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து, தேவனுடைய பார்வையிலே மோசே சொன்னார், இவர்கள் ஆபிரகாமின் குமாரர்கள், இவர்கள் தேவ ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அதே போல இன்னைக்கு பிசாசு எங்களை மனவாட்டியை பற்றி இழிவாக நினைக்கிறான். Satan has the wild thinking on the bride. பிசாசு மனவாட்டியை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிறான். அவர்கள் பணம் இல்லாதவர்கள், அவர்கள் பெரிய வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு பெரிய சபைகள் இல்லை, பெரிய பணம் இல்லை, பெரிய கூட்டம் இல்லை, எல்லாம் பாவிகள், எல்லாம் பாவம் பண்ணுகிறவர்கள், எல்லாம் தவறு செய்கிறவர்கள் என்று சொல்லி சாத்தான் கீழாக நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் சொந்த சரீரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவகுமாரர்கள். ஆரோனின் மகன் என்று மோசே அழைக்கப்பட விரும்பவில்லை, ஆபிரகாமின் மகன் என்று அழைக்கப்பட விரும்பினார். அதுபோல நாங்களும் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களோடே அவர்களோடு சேர்ந்து இந்த கடைசி நாளிலே one of them I am glad we in that one of them என்று சொல்லி நாங்கள் நானும் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன், அந்த சேரம் மிதிக்கிறவர்களில் நானும் ஒருவன் என்று மோசே சொன்னது போல இந்த மேகத்தில் வந்திருக்கிற அந்த தியாபனி சேரத்திலே நாங்களும் ஒருவன் என்று இருக்கலாம் என்று சொல்லி இந்த சிறு கூட்ட மனவாட்டியிலே நாங்கள் ஒருவராக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விரும்ப முடிகிறது. கர்த்தரை ஒருவன் நடத்துகிறார். ஒரு பெரிய சத்தியம் எங்களுக்கு இருக்கும்போது எதை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டாம். தேவ சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நிகழாது. கர்த்தர் வந்திருக்கிற எல்லாரையும் காத்துக்கொள்ள, எல்லாரும் விசேஷமாக இந்த ஜெயாமாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் ஆண்டவரே தஞ்சமாக இருக்கும்படி, சகாயராக நீர் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி மரிக்கும் காலத்தில் நீரை சகாயர் என்று பாடின ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு அவர்கள் மரிக்கிறதில் நித்திரை அடைகிறார்கள். நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு துன்பம் இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், நாங்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு உதவி செய்யணும். அவர்களுக்கு இந்த சூழ்நிலையிலே அவர்கள் வலி இல்லாமல், துன்பம் இல்லாமல், வேதனை இல்லாமல் அமைதியாக தன்னுடைய எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் அறிக்கை செய்து கொண்டு சரிப்படுத்திக் கொண்டு பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஆயத்தப்பட உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலம் பூமியில் இருக்கிற கிருபை உதவி செய்வீராக. ஸ்தோத்திராண்டவரே, ரத்தத்தின் மூலமாக, செய்தியின் மூலமாக பாராட்டுவரே, ரத்தத்தின் மூலமாக பாராட்டுவரே. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இறக்கம் பெறுவான் என்று சொன்னீர். ஆகவே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். என்னுடைய பாவங்களை, சபையின் பாவங்களை, உலகம் முழுவதும் மனவாட்டியின் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் மன்னித்து உடைய ராஜ்ய செல்வ தடையா இருக்க காரியங்களை நீக்கி எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதித்து நீர் எங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.